நினைக்கிறேன். கேக்குதா? ஓகே வந்தாச்சு நினைக்கிறேன். கேக்குது, எனக்கே டபுள் கேக்குது. ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்கள் வம்புல் பாபு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹிட்மேன் பார்ட் 6 பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லைவுக்கு ஆக்டான டைட்டில் எதுவும் இல்லை, ஏன்னா வந்து இந்த லைவில் சஸ்பென்ஸாக நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி லைவுக்கு வந்து அம்லிஸ்டி வந்திருந்தார், தேங்க்யூ ப்ரோ வந்ததுக்கு. அப்புறம் காட் டேம் எடிட்ஸ், ஓ டேம் அப்படின்னு. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஸ்ட்ரீம் ப்ரோ. ஓகே, இப்போ வந்து கேம்குள்ளே போயிடலாம். கேம் சவுண்ட் ஆன் பண்ணி வச்சுட்டு வணக்கம் ப்ரோ ரெண்டு பேருக்குமே. பாப்போட் சேட்டை போட்டுட்டு, ஓ தெரியுதா? இருங்க, இப்போ தெரியாது. சர்ச்சைஸ்லாம் காட்ட போகிறதில்ல, இருந்தாலும் சும்மா வணக்கம் ப்ரோ ரெண்டு பேருக்கும். ஓகே, இங்கே வச்சுட்டு இப்போ வந்து கேம் ஓப்பன் கொடுப்போம். இல்லை பேசாமல் கேமு இது இருங்க, டிஸ்பிளேல இருக்கட்டும், ஓப்பன் ஆனதுக்கப்புறம் போவோம். ஓகே, க்ளோஸ் கொடுத்துட்டு ப்ளே அப்படியே போவோம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஆரம்பிக்க. 12 மணிக்கு ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன், 12:53 தான் ஆரம்பிச்சிருக்கேன். ரைட்டா, 1 மணி நேரம் லேட்டு ப்ரோ. என் அளவுக்குலாம் யாரும் மோசமாக இருக்க மாட்டாங்க டைமிங்கில். சாப்பிட்டீங்களா ப்ரோ? காலையில் சாப்பிட்டோம் ப்ரோ. இப்போ இது மதியம் சாப்பிடல. ஓகே, உள்ளே போயிட்டுருக்கோம். நீங்கள் சாப்பிட்டீங்களா ப்ரோ? இப்போ வந்து எல்லாரும் அங்கே கோயம்புத்தூரில் வந்து மீட்டப் இருக்கப்போ 3 பேர் மட்டும் இங்கே இருக்காங்க அப்படின்னு காலையில் பார்த்தேன், நடன கலைவு. ஓகே, கேம் கேப்சர் போட்டுருவோம். ஸோ வந்து அதான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம் ப்ரோ, அதனால தான் போக முடியல. மேபி அடுத்த வாட்டி சென்னையில் இருந்தீங்கன்னா யாராச்சும் வந்தீங்கன்னா கூட மீட் பண்ணலாம். ஓ அப்படியே உள்ளே போவோம். இன்னும் டிஸ்பிளே தெரியலையா உங்களுக்கு? இருங்க. ஸோ இன்றைக்கி வந்து மொட்டை பார்த்தீங்கன்னா 3 ஃபேமிலியை மொட்டை பண்ண போகிறாரு ரைமிங்க. பேசாமல் இதே தமிழில் வச்சுருக்கலாம், இது டைட்டில் வச்சுருக்கலாம், மொட்டை மட்டை அப்படின்னு. ஐயோ என்னடா இவ்வளோ நேரம்லாம் லோட் ஆகக்கூடாதே. வந்துருச்சு டயானா. வணக்கம் ப்ரோ, விஎஸ்கே கேமிங் ரொம்ப ஸ்ட்ரீம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வாங்க. உங்களை பற்றி தான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். சிஜே கேமர் என்னாச்சு ப்ரோ, இவ்வளோ நாள் ஆளே காணோம். இவர் தான் ஹிட்மேனாக இருப்பார் போல் ரியல் லைஃப்பில், ஆளே காணோம் ப்ரோ. ஸோ வந்து இந்த மேன் பிகைண்ட் த கர்டைன் இது பார்க்கலான்னு நினைக்கிறேன். வணக்கம் ப்ரோ. இல்லை ப்ரோ, என்ன பண்ணுறீங்க ப்ரோ? இப்போ ஸ்டடியா இல்லையா? இப்போ ஸ்டடீஸ் தான் ப்ரோ. இப்போது ஆக்சுவலாக ஃபஸ்ட் இயரு, ஃபஸ்ட் செம்மு முடிச்சிருக்கேன் இப்போது. வணக்கம் ப்ரோ விஜய் கேமர். எது பார்க்கணும்னு தெரில, இது பார்த்துட்டோமா இல்லையான்னு தெரில. கர்டைன் போன கட்சின்னு பார்த்தோமா, எல்லாம் வெளியே வந்துடலாம். பார்த்துருக்கோண்ணா இல்லைங்க, வரல, பார்க்கலாம் நம்ம. ஓகே, இல்லை பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தாச்சு இது பார்த்தாச்சு. ஸோ அடுத்து போயிடலாம் நம்ம. நான் வந்து இது பண்ணிடுறேன், உங்களுக்கு லேக் வந்துடும். இல்லைனா நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறேன். இதெல்லாம் மிச்ச மீதியெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம். ஒரே நிமிஷம் ப்ரோ, ஸ்க்ரீன் பிரைட்னஸ் அதிகமாச்சு, அதான் கமெண்ட் படிக்க முடியும், கண்ணு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் ஏன் கண்ணாடி போட்டிருக்கேன்னு கேட்கலாம். இது பவர் கிளாஸ் இல்லை ப்ரோ. என்ன பண்ணுறேன்? ஓ படிச்சுண்ணா ப்ரோ. காலேஜ் இப்போ தான் ஃப்ரீ தான், இப்போ ஃப்ரீ தானா? சூப்பர் ப்ரோ. ப்ரோ பிஃபோர் திஸ் ட்ரையாலஜி ரீபூட் உங்கள் ஃபேவரட் ஹிட்மேன் கேம்? எனக்கு சீரியஸான ஹிட்மேன் கேமே நான் இதுதான் ப்ரோ ஃபஸ்ட்டு விளாடிருக்கேன். அந்த அப்சர்வேஷன் விளாண்டதே இல்லை இது வரைக்கும். மேபி அதுவும் ட்ரை பண்ணலாம் தோணுது, ஏன்னா வந்து ஒருத்தர் நம்ம பார்க்குறவரே சாம் ரோஷன், அவருக்கு அந்த கேம் தான் பிடிக்குமா, அது ட்ரை பண்ணலான் இருக்கேன் ப்ரோ. எனக்கு ஆனால் இது பிடிச்சிருக்கு, இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அதான் ப்ரோ இந்த கேம் நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கேம். நல்லா நரேஷன் நல்லா இருக்கு ப்ரோ, நரேஷன் பிடிச்சிருக்கு இந்த கேம்ல. ஓகே, இங்கே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் ரெடியா? ரெடி தான் சார். ஸ்கோர் டு செட்டில், அதாவது திருட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி செட்டில் ஆகிறன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு புரியல லைட்டாக. இதை பாருங்க, இதெல்லாம் பிடிக்கும் ப்ரோ எனக்கு. இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறது இருக்கு பாருங்க, இது நல்லா இருக்கும் இந்த கேமில். அலெக்சா கார்லைஸ் அவங்க செத்து போயிட்டாங்க. மொரட்டு மொட்டையா? ஃபியூனரல் இன்விடேஷன் படி பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரலாகவே இறந்து போயிட்டாங்களா? ஓகே, இது நல்லா இருக்கு பாருங்க ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறது. கார்லையோட மகிமையெல்லாம் அவங்களே பாதுகாத்து வச்சுக்கிறாங்க. டிலிஜென்ஸா? ஓ, கார்லையோட டிசெண்டன்ட் மூதாதையர்கள்லாம் வந்து அரிஸ்டோக்ராட்ஸாக இருந்தாங்களாம். ஓபிஎம் வாரில் வந்து அவங்க இவங்களை கொண்டுட்டாங்களாம், அவங்க தாத்தாவோட தாத்தா அப்படின்ற மாதிரி ஏதோ.
The family still asserts its quiet dominance. வெளியே யாருக்கும் தெரியலனாலும் இந்த ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்கான். மீடியா டெக்னாலஜி டிரான்ஸ்போர்ட்டிங்ல வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கான். அலெக்சா கார்லே வந்து ரொம்ப கொடுமையானவங்களாங்க. கோல்டுனா ரொம்ப இதா இருப்பாங்களாம், கண்ணியமா இருப்பாங்களாம். அது பழைய கணக்கு தீர்க்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த ஸ்கோர் டு செட்டில். ஓ, அது ஜிடிஏ பாஷப்படியே பார்த்தா வந்து இதாயிரும்ல ப்ரோ. ஜிடிஏ படி பார்த்தா வந்து திருடு பண்றதானே சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி நினைச்சிட்டேன். இதுலயும் போயட்டிக்கா பேசணும்னா ஒரு விஷயம். ஓ, இப்போ வந்து கான்ஸ்டன்ட்டை பத்தி ஃபைல் இவகிட்ட ஏன் இருக்குன்னு தெரியல. யார் இவ முதல்ல? இவ தான் ஆக்சுவலா இவ தான் வந்து இந்த ப்ராவிடன்ஸோட மூணு முக்கியமானவங்கள இவ ஒருத்தி. இப்போ வந்து இவளை கொண்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. டிஜே சாப்பிட்டோம். அதான் ப்ரோ காலையில் சாப்பிட்டேன். காலையில் சாப்பிட்டு ஒரு டீயை போட்டு அப்படியே லைவை போடுறேன். டைமிங்காக இருக்கா எதுவும் இல்லையா? ஓகே. அப்புறம் நீங்களாம் சாப்பிட்டீங்களா பார்க்குறவங்கலாம்? ஆனால் எனக்கு லஞ்ச் டைமே 1 மணிலாம் இல்லை ப்ரோ. எனக்கு வீட்டில் இருக்கும்போது 2, 3 சம்டைம்ஸ் 4. ஓகே இருங்க. இப்போ வந்து டாக்டிக்கலாக போவோமா? டாக்டிக்கல் போவோங்க. ரேவன் ஃபுட் காக்கா மாதிரி போவோமா? ஓகே. இன்னும் மாஸ்டர்லாம் ஆவலப்பா. நம்ம எதுக்கு தேவையில்லாத வேலை? ஓ, இப்போ வந்து இவங்களை கொல்லணும். இப்போது ஆக்சுவலி லேக் இருக்குன்னா சொல்லுங்கள் ப்ரோ. நான் அதுக்கு ஒரு ஃபிக்ஸ் இருக்குது. அதான் கமெண்ட் வந்து மொபைல்லே பார்க்கணும். அது ஒரு ஃபிக்ஸு. ப்ரோ ஆர் யூ ஓப்பன் டு சஜஷன்ஸ்? கண்டிப்பாக ப்ரோ சொல்லுங்கள். ஐ எம் ஆல்வேஸ் ஓப்பன் டு சஜஷன். அந்த மாதிரி தானா? சொல்லுங்கள் ப்ரோ. The Carlyle family's home for countless generations. Okay. The Reverend Alexa Carlyle and her 3 adult children. Oh, 3 பசங்க இருக்காங்க. grandson and daughter-in-law are all gathered to conduct Carlyle's sham. மருமகள் அப்புறம் கிராண்ட்சனோட மருமகளா? Carlyle summoned a famous London PI soon after this morning, but his purpose at Cambridge is yet unclear. Now, the target knows that you're coming and her guard detail is top-notch. Oh. So Mr. Gray will secure their nearby field HQ and intercept. Gray வந்து பக்கத்துல ஃபீல்ட்ல இருப்பானா? கட்சின் முடிஞ்ச உடனே ஒரேடியா சின்ன சம்மரைஸ் பண்ணுங்களே, லைன் பை லைன் சொல்லணுமா? அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் ப்ரோ. எனக்கே தோணுச்சு. ஆனால் முன்னாடி அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு மாதம் முன்னாடிலாம் ரொம்ப முன்னாடியில் ப்ரோ. இப்போ தான் ஒரு 1 மந்த் முன்னாடி அப்படி தான் பண்ணிட்டுருக்கேன் சம்மரைஸ் மாதிரி. இப்போ தான் லைன் பை லைன் திருப்பி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது பேசுறது கண்டென்ட் இல்லைனா என்ன பேசுறதுன்னு தெரியலனா அப்படியே அதே படிச்சிடுறது. கண்டிப்பாக ப்ரோ அதை மாற்றிக்கிறேன்னா. இப்போ நான் பண்ண பார்த்தீங்களா, ஃபுல்லாக படிக்காமல் வந்து கிராண்ட் சன் இருக்காங்களா, கிராண்ட் சனோட மருமக அந்த மாதிரி தானே ப்ரோ சொல்கிறீங்க. எனக்கு புரியுது. அது நானும் யோசிச்சிருக்கேன். அது தேங்க்யூ ப்ரோ. ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா சஜஷன்ஸ் தான் ப்ரோ எப்பயுமே இம்ப்ரூவ் பண்ணும் ஒருத்தரை. இல்லைனா திருப்பி அதே மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருப்போம் நம்ம. ஸோ கண்டிப்பாக இருக்குன்னா சொல்லுங்கள், மாற்றிக்கிறேன். காசி எனக்கு தெரிஞ்ச அதான் ப்ரோ. குவாலிட்டி வைஸ் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். குவாலிட்டி ஏதோ இந்த மாதிரி கேம் பண்ணும்போது குவாலிட்டி வைஸ் கண்டிப்பாக இருக்கும். பிசியில் கொஞ்சம் லோ ஸ்பெக் பிசினால. பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் தான் பிஐன்னு சொல்கிறாங்களா? ஓகே. ஓ, கொஞ்சம் நீயே ஆரஞ்சுக்கோ. தான் இப்போ பிஐ எதுக்கு வந்திருக்காங்கன்னு பார்க்கணும். என்ன சம்மண்டு வர வச்சான்னு கூட இல்லை, கால்டுலாம் போடல, சம்மண்டு. மேடம் கார்லை பக்கத்தில் போகிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்போ இவனை முடிச்சு தான் ஆகணும் போல். முடிக்கணுமா இல்லை எது பண்ணணுமா? என்னடா தண்ணி தாண்டி போக மாட்டியா? சூட்டு நடந்துருன்னு நடக்கிறாங்க. போய் பிடிக்கணும். இப்போ பிடிச்சா அவனை. ஐயோ அங்கேயே நிற்கிறானே, இருங்க. ஐயோ டிஸ்ட்ராக்ஷன் காயின் இருக்கு. எஸ் காயின் இங்கே போட்டு. ஆடா வாடா சில்லற பையில. ஐயோ இவனு வரானே. நீ வராத. ஐயோ சேவ் பண்ணிக்கிறோம் ப்ரோ. சேவ்லே இருக்கு, சேவ் பண்ணியாச்சு. இப்போ முடிக்கணும்னு நினைக்கிறேன். அவனை வந்து தொலையாண்டா. ஐயோ இங்கே ஒன்று போடலாமா? வா நீ வராத. வச்சு வந்துட்டானா அவ்வளோதான். வராங்க. இப்படா பிடிக்கும். ஹைட்ரோஃபோபிக் ஹிட்மேனு. தண்ணியை பார்த்தா பயமா? ஹிட்மேனுக்கு எதை பார்த்தாலும் பயம் இல்லை ப்ரோ. சில்லறை எடுக்க போய் செத்து போயிட்டான் பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு பாடங்க வாழ்க்கையில். சின்ன விஷயத்துக்குலாம் இந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாது. நான் பெரிய லெவலில் பேசுகிறேன்.
ஐ மீன் இந்த மாதிரி காயின் போட்டால் புதரில் காயின் போட்டால் யாரும் எடுக்க போயிடாதீங்கன்ற மாதிரி சொல்லணா. அதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த ஏமாந்து போயிடாதீங்க அந்த மாதிரி சொல்கிறேண்ணா. ஆனால் 2 காயின் தான் வந்திருக்கு. 3வது காயின் எங்கே? அதை எடுக்கிறதுக்குள்ளே போட்டேண்ணா அவனை. 3வது காயின் காணோம்ப்பா. ஒரு காயின் அவன் நெத்தியில் வச்சிட்டோம். அது இருக்குங்க. ஒரு அதாங்க லலிதா ஜுவல்லரி ஆடில் வர மாதிரி ஒரு நாணயமே முக்கியன்ற மாதிரி தான் ஹிட்மேன் கேமில். நான் டிஸ்ட்ரக்ஷனுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் ரெஞ்செல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா ரெஞ்செல்லாம் யூஸ் ஆகும்ல. வந்துட்டேன்மா. ஏன் ஆனால் இப்போ தான் அங்கே பார்த்துருப்பா. இப்போ தான் ஸோ வந்து இது பண்ணுறா. இப்போ தான் ஐ மீன் அப்படியே புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறா. இந்த கேமில் மெண்டல் தனமாக இருக்குது கொஞ்சம் இந்த விஷயம். எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை ப்ரோ. விடியெல்லாம் இருக்குது 1 hour. ஐயோ முன்னாடி நானும் அனுபவிச்சுட்டு இருந்தேன் ப்ரோ. முன்னாடினா எப்போ ஒரு ஆக்சுவலாக நான் இப்போ இருக்கிற வீட்டில் இல்லை. அப்போ வந்து வேற ஒரு ஊரில் இருந்தேன். அப்போ சம்மரில் கரெக்டாக கட் பண்ணுவான் ப்ரோ. இந்த ஹைவேல கரெக்டாக வராம பாரு அந்த மீன் மாதிரி தான். மத்தியானம் 3 மணிக்கு வெயிலில் அப்படியே இதாயிரும் ப்ரோ. அப்படியே 3லேருந்து 6 மணி வரைக்கும். ஆனால் இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லைங்க. நான் இருக்கிற வீட்டு பக்கத்தில் ஈவி இருக்குது. இப்போ மெயின் தப்புலே இங்கே தான் அப்படின்ற போது கட் பண்ணல. லுக்கா மேடம் இந்த பிஸ்டல் வேணா உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சிடுறீங்களா? பொம்மை துப்பாக்கி தான் என் பையனுக்கு வாங்கிட்டு போனேன். இருங்க எங்கேயாச்சும் போட்டு போகணும். ஐசியா பிஸ்டல்ரா டே. விலை மதிக்கு இல்லாத பிஸ்டல்ரா. சவுண்டு கேட்டு வந்துருவானோ? இல்லை இது மட்டும் சவுண்டு கேட்கலையா? இங்கே மழை பெய்யுதா? அப்போது மேபி சேஃப்டி ரீசன்ஸ்க்காக கட் பண்ணலாம் ப்ரோ. நான் சொல்கிறது சும்மாவே கட் பண்ணுவாங்க அப்போலாம். நான் சொல்கிறது இந்த 2012, 13, 10 அந்த டைமில் சொல்கிறேன். சும்மா ஒரு 7 வருஷமாக சந்தோஷமாக இருக்கேன். இப்போ சொல்லும் போது கரெக்டாக கட் பண்ணுவானா? என்ன தம்பி அங்கே சத்தம் அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டாங்க. நான் போய் எடுத்துக்கிட்டா எங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ஹிட்மேன் ஃபிசிக்ஸை உடைக்கிறான். இப்போ வச்சுப்போம். இன்வெஸ்டிகேட்டருக்கே பிஸ்டலுக்கு அனுமதி இல்லையா? ஐயோ இல்லை வேலை. இப்போ போய் பார்ப்பான். பிஎஃப் ரிஸ்க் பண்ணானா அவ்வளோதான் அக்கௌண்ட். ஆடா போடாடே. இதுக்கு நான் ஒழுங்காக அங்கேயே வச்சுட்டு வந்துருப்பேன். இருங்க. ஹிட்மேன் இஸ் லுக்கிங் லைக் ஏ டைரண்டா? கொடுங்கோல் டைரண்ட்னா என்ன ப்ரோ? நான் இது சோஷியல் புக்கில் படித்த வரைக்கும் அப்படி தான் சொல்லுவேன். டைரண்ட்னா எப்படி சொல்கிறீங்க? அப்படி ஒரு கேரக்டர் ஏதாச்சும் இருக்கா டைரண்ட்டுன்னு? தெரியலையே. செக் பண்ணுறா. 3 சில்லற காசு இருக்கும், ஒரு கேமரா இருக்கும். ஃபைபர் ஒயர் எதுக்கு இருக்குது? அதை மட்டும் எடுத்துடுறேன். ஏன் அதை கூட ஏன் வச்சுருக்கேன்? டைரண்ட்டு RE2ல மெயின் வில்லனா? ஓ இல்லை ப்ரோ, RE பற்றி அவ்வளோ நாலேஜ் இல்லை. ரெசிடென்ட் ஈவில் பற்றி. லேக் இருக்கா ப்ரோ? லேக் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு மட்டும் தான் பிரச்சனை ஆகும். இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்பப்போ அப்படியே துளுக்காக ஆகும். வந்துட்டானுங்க. இந்த எல்லா வீட்லேயும் ஒரு தருப்பான் இல்லை வேலை செய்கிறதுக்கு. ஐயோ ஓபிஎஸ் இடம் நானும் இனிமேஸ் பண்ணி வச்சிட்றேன். லேக் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ. ரொம்ப இல்லைன்னா சொல்லாதீங்க. ஐ மீன் ரொம்ப இருந்தால் சொல்லுங்கள். சின்னதாக அப்பப்போ வந்தால் வேணாம். ஏன்னா அது வரதான் செய்யும். என்னால் எதுவுமே பண்ண முடியல. என்ன ஒயரெல்லாம் கடிச்சு பார்த்துட்டா ஒன்றும் முடியல ப்ரோ. ஓகே இப்போ வந்து எல்லார் வீட்லையும் வேலை செய்கிறவங்க வந்து ஒருத்தன் கூப்பிட்டு போகிறான். இந்த மாதிரி இதுலேயே இருப்பான்ல ரிச்சு கூட ஒருத்தர் இருப்பான்ல கேட்பரி. ஓகே ஆஹா இப்போ சுற்றி நடக்கிற விஷயம்லாம் சரியே இல்லை போல. வயிறை கடிச்சிட்டு பார்த்தீங்களா? ஷாக் அடிக்கலையா? ஆஃப் பண்ணிட்டு கடிச்சேன். இல்லை இந்த ஒயரை கடிச்சோம் ப்ரோ. கீபோர்டு ஒயரை கடிச்சேன் அப்படின்னு. அது ஜோக் புரியல உங்களுக்கு? ஓகே I trust I do not need to remind you that there will be consequences if word gets out that Madam Carlyle is still alive. I'll consider பெரிய when I leave. மேடம் கார்லைஸ்ல இருந்து அவங்க வாயில இருந்து ஏதாச்சும் வார்த்தை வந்தா கான்சிக்வன்ஸ் ரொம்ப பயங்கரமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. கடிச்சதுனால தான் லேக் ஆகுது போல. ஓ அப்படியே. ஓ யங்கர் பிரதர் செத்து போயிட்டானாங்க. ஓகே ஒரு லெட்டர் ஒன்று கிடச்சிதான். அதுக்கு அடுத்து ஓ அவன் சூசைட்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்றாங்க. So please do come and see me when you finish your investigation of the crime scene. போய் கிரைம் சீன்ல பார்க்க வேண்டியதான். இப்போ போறேன்டா. இவ்வளோ பெரிய வீட்டில் இருந்துக்கிட்டு கூட சூசைட் தாட்லாம் வருது பாரு உனக்கு. அட போய் டெட் பாடி கூட ரிமூவ் பண்ணாங்க.
Why don't you use your camera to scan camera the வா? body 47? இங்க பாருங்க இவனுக்கு என்ன பிரச்சனை, வயசான காலத்துல பின்னாடி அது இதுன்னு இருக்கு கார்டன் கீடன் அதில் இருந்துட்டு ஜாலியாக இரான்டா. Indicate a rare, short-lived plant poison killed him. பிளான்ட் பாய்சனா? பிளான்ட் பாய்சனா? இப்போ இங்கே ஏதோ பிளான்ட் பாய்சன் இருக்குன்னு நினைக்கிறேன். You do know your poisons 47. இங்கே வேற என்ன இருக்கு? ஓ டெட் பாடி மட்டும் தான் ஸ்கேன் பண்ண சொன்னாங்களா? கத்தி எடுத்து வச்சுப்போம், தேவைப்படும். அடுத்து 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 வேற என்ன இருக்கு? வித்தியாசமாக வேற ஏதாச்சும் இருக்கா? போய் கூட டக்குன்னு போய் கொண்டுறலாம் அந்த ஆண்டியை. சரி மேடம் தான் சொல்லுவாங்க. இதுக்கு மேலே என்னங்க இருக்குது இங்கே? சேரில் ஏதோ இருக்குது, லெட்டர் ஒன்று இருக்குன்னாங்களே, லெட்டரை படித்து பார்ப்போம். என் காதல் மனைவிக்காக செத்து போனோம் அப்படின்னு ஒன்னாலும் பண்ணியிருப்பான் வயசான காலத்தில். அது இருக்குங்க லெட்டர், படித்து பார்ப்போமா? ஓ ஐ எம் ஹாண்டட் பை ஹாரிபிள் பாஸ்ட் சாய்ஸ் அண்ட் தேர் ஆல் கன்சியூமிங் கான்சிக்வன்ஸ். ஓ Alexa was keeping me afloat. Without her, I can't go on. Goodbye. கடந்த காலத்தில் ஏதோ பயங்கரமான சாய்ஸில் எடுத்துருப்பான்ற மாதிரி போட்டிருக்கான். என்ன எடுத்தான்னு தெரில. என்ன அப்படி பெருசாக சாய்ஸ் எடுத்துருப்பான்னு தெரிலங்க. ஓ லேப்டாப் இதுவும் இருக்குது. பாஸ்வேர்டு வச்சிருப்பியா? சாரி வயசான ஒரு ஓ நியூ வெல்லிங்டனில் வெப்சைட். அது என்னது? ஷாப்பிங் ஃபார் வெல்லிங்டன் பூட்ஸ். ஓகே பூட்ஸுக்கு சர்ச் பண்ணியிருக்கான். என்னடா குழந்த மாதிரி எனக்கு பூட்ஸ் கிடைக்கல அதெல்லாம் செத்து போகிறன்ற மாதிரி செத்து போயிட்டானோ. என்னடா பண்ணி வச்சிருக்க இந்த வயசான காலத்தில்? இருங்க அடுத்து என்னன்னு இருக்குன்னு பார்ப்போம். அங்கே ஏதோ ஒன்று இருக்குது புக்கு. இருங்க புக்கு ஏதோ ஒன்று இருக்குது. ஃபுல் புக்கா? ஏதோ பேசேஜ் மாதிரி ஓப்பன் ஆகுமா நினச்சான்டா. எல்லா கேம்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் போல. சீக்ரெட் பேசேஜ் தான். மேன்ஷன் ஃப்ளோர் பிளான் இதை குடுறா முதல்ல. இப்போ மேப்பு நல்லா கிடச்சிருக்கும் நமக்கு. இங்கே ஒரு கதவுங்க. இந்த ரூம் எங்கே போகுது? ஓ ஃபெரன்ஸ் பை கிட்ட ஏதாச்சும் கேட்கணுமா? கேட்கணுமா இன்ஃபர்மேஷன் பற்றி? பட்லரை பார்ப்போம். பேர் பார்த்தீங்களா? பட்லர் கட்லர். போய் பார்ப்போம். என்னடா பண்ணி வச்சிங்க அவனை? பூட்டை வாங்கி கொடுக்கலன்னு செத்து போயிட்டானா இல்லை என்னடா பண்ணி வச்சிங்க? ஆகாஷ் ஓகே வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு ஸ்ட்ரீம். எப்படி இருக்கீங்க ப்ரோ? வணக்கம். பார்த்துட்டேன். எந்த டைமில் செத்தாருன்னு தெரியுமா? மணி செத்துருப்பான். ஓ அந்த டைமில் யாரும் வேலை பார்க்கலையா? ஓகே காலையில் வரைக்கும் யாரும் வரலையா? ஓகே அப்ப நீ தான் கொண்டு இருப்ப ஆன்சர் அப்படின்னு அலபையா? ஓ நானும் தனியாக தான் இருந்தேன். மெட்டீரியலா? ஓ இந்த இடத்துல அடப்பாவி நீயே சந்தேகப்படுறியா? என்னடா இவன் சந்தேகப்படுற அளவுக்கு மோசமா இருக்கீங்க. அப்போ கார்ல மீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஓ இல்ல இவன்கிட்ட ஃபுல்லத்தையும் முடிச்சிட்டு வந்து பண்ணணுமா? எப்படி ஒரு மர்டர் மிஸ்டேக் சால்வ் பண்றது? means an opportunity, I believe. ஒரு குறிக்கோள். You ask the suspects for alibis. Okay. Or perhaps you prefer searching the manor for clues first. முதல்ல க்ளூஸ் சரியா எது தெரியான்றான். ஓபன் இன்டெல் மெனு. யாரை சந்தேகப்படுற? ஜார்ஜ் கார்லை. ஓகே இவன் ஓல்டஸ்ட் சைல்ட் ஆஃப் அலெக்சா. ஓகே பேரப்பையனா இருப்பான் போல. பேரப்பையனா இவ்வளோ வயசுனா இவன் பேரன் எப்படி இருப்பான்? இவனே தாத்தா மாதிரி தாங்க இருக்கான். அடுத்து நடு பிள்ளையா? ஓகே கடைசி பிள்ளையா இருப்பா? கடைசி பொண்ணு போல ரெபேக்கா. ஓகே அடுத்து எம்மா. என்னங்க எத்தனை பேர்? மேடம் கார்லையோட மருமகளா? ஒய்ஃப் ஆஃப் கிரெகரி. ஓகே கிரெகரி யாரு? ஓ இவனோட ஒய்ஃப் போலப்போ. ஓகே நமக்கு இந்த குடும்பம்லாம் தெரியாதுங்க. எடிட்டர் வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு ஸ்ட்ரீம். எப்படி இருக்கீங்க? ஸ்டெல்த் அப்ரோச் பிடிக்குமா ப்ரோ உங்களுக்கு? இந்த கேமில் பண்ணி தான் ப்ரோ ஆகணும். ஆனால் எனக்கு முக்கால்வாசி ஸ்டெல்த்து பிடிக்காது. நான் அதான் கொஞ்சம் அப்படியே சுட்டுட்டு அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். அப்புறம் இந்த கேம் பண்ணலான்னு கேட்கலாம் ப்ரோ. பின்னாடி இருக்க அது ஸ்க்ரீன் ப்ரோ இல்லை ஆமாம் ப்ரோ பெயிண்டிங் ப்ரோ. இப்படி ஏமாத்திடலாம் போல. இது ஸ்க்ரீன் தான் ப்ரோ. இருங்க இப்போ உங்களுக்கு காட்டேன் டிஃப்ரென்ஸு. இப்போ எப்படி இருக்கு பாருங்க. ஒரு மாதிரி ரொம்ப வெளிச்சமாக இருக்கா? ஸோ அதான் கரெக்டாக இருட்டா அங்கே பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். ஸோ அதனால தான் அது போட்டிருக்கேன். சும்மா இப்படி போட்டு ஏமாத்திடலாம் போலையே. பெயிண்டிங் தான் 1 லட்ச ரூபா பெயிண்டிங். என்னையா இப்போ வந்துட்ட? சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணிங்களா?
இப்போவே வந்து டார்ச்சர் பண்ண வந்துட்டேன். வணக்கம் ப்ரோ சிவகார்த்திகேயன், எப்படி இருக்கீங்க? ஓகே. ஓ ஃபேன்ஸ் வைஸ் த சஸ்பெக்ட் இந்த மர்டர் ஆஃப். ஓகே. இனிமேல் இது பெயிண்டிங் ப்ரோ. அமலேஷ்டியே சொல்லிட்டாரு, அவ்வளோதான். இனிமேல் பெயிண்டிங் தான் அது. கொஷின் த சஸ்பெக்ட் அண்ட் சர்ச் ஃபார் த லொக்கேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ யார் இதில் எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? சரி இருங்க, அப்படியே மேப் ஓப்பன் பண்ணியே பார்ப்போம் இன்டெல் வச்சு. இல்லை முதல்ல இவனை கொண்டுடலாமா ப்ரோ? இருங்க ப்ரோ, முதல்ல அலெக்ஸாவை கொண்டுடுறான். அவளை கொண்டுட்டா கூட வேலை முடிஞ்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏ டே டு ரிமெம்பர் இல்லை, ஃபைனல் ரெஸ்டிங் பிளேஸ் அதே போவோம். நான் ஸ்க்ரீன் தான் அது. செமையான பந்தலா, சாமியான பந்தல். ஓ ரீப்பர் ப்ரோ கிட்ட கொடுப்போம் போல நான். சமியா சாமியா சாமி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தார் ஒரு. இவன் தாங்க யாரு பண்ணி பேட்ரிக் கார்சை. ஓகே கரண்ட்லி பிஸி. பெரிய இவர் அப்படியே ஏண்டா விளையாடிட்டு தான்டா இருக்கேன் நாய. ஏய் என்னங்க கரண்ட்லி பிஸி, என்னங்க இவ்வளோ அசிங்கப்படுத்துறான்? எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, சொல்ல முடியாது வெளியில். இப்போ வேலைக்காரியோட பேசிக்கிட்டு இருக்க, என்கிட்ட பேசுறத விட்டுட்டு. ப்ரோ பெயிண்டிங்னு நினச்சேன் ப்ரோ. ஓ நீங்கள் நினச்சது தப்பு இல்லை ப்ரோ, நிறைய பேர் இப்படி நினச்சிருக்காங்க. லூசு பயலே பேசித்தோடா, ஏன் கூட பேசுகிறா? வேலைக்காரியோட ஏன்டா பேசிக்கிட்டு இருக்க? அப்பா பேட்ரிக் கார்லை, நீங்கள் நேற்றுக்கு சாயந்தரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஓ அவன் தான் இது பண்ணான். கிவ் us some privacy-யா? சீ அவ்வளோ சொன்னியா? என்ன சொன்னின்னு நினச்சேன். ஓகே. I took that pretty blonde Rosie for an evening stroll. I mean, how the fuck am I expected to cope for an entire weekend in this shithole? I'm bored out. ஓ இந்த இடத்துல எப்படி நான் இருக்கிறதுன்ற மாதிரி சொல்றான். அதான் ப்ரோ இருங்க, இப்போ பேசந்த கேட்போம். The son of Eman Gregory, practical suspect in the murder. Okay. Practical claim he was with the staff member called Rosie. ரோசியோட இருந்திருக்கானா? பிஎஸ்என் ஐடி கன்சோல் வாங்குற ஐடியா இருக்கா ப்ரோ? இருக்கு ப்ரோ, கன்சோல் இருக்கு ஆல்ரெடி. இது இருக்கு ப்ரோ, PS5 இருக்கு. இப்போதான் ப்ரோ தெரியுது, நல்லா ஜூம் பண்ணி பார்த்தேன் ஸ்க்ரீன். அது அப்படி இல்லையா? அதான் ப்ரோ இதில் இருக்குது ப்ரோ, அபவுட் பேஜில் இருக்குது ப்ரோ. பம்பிள் பாபு 07 நினைக்கிறேன் பிஎஸ்என் ஐடி. மறந்துருச்சிங்க. ஓகே இப்போ போய் ரோசியை மீட் பண்ணுவோம். இவன் இல்லவே இல்லைன்றான் அந்த இடத்துல. ஓகே இப்படி தான் சொல்லுவானுங்க எனக்கு தெரிஞ்சு. இது ஒரு மீம் வரும்ல ப்ரோ, கொலை பண்ணவனை கண்டுபிடி ஐக்கியம் இருக்கான்னு பார்ப்போன்ற மாதிரி, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. சம்மந்தமே இல்லாமல் ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்கள். ஒரு பெரிய மாளிகை, அதில் 2 பேர் இருந்தாங்களா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஹஸ்பண்டு செத்து போயிட்டாரா, அந்த நேரத்தில் சமையல்காரன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று போகும்ல, அந்த மாதிரி ரோல்னால் சும்மா ரிலாக்ஸ் பண்ணால் வாக் போகிறது. ஓ கொஞ்சம் ஒரு சில வருஷத்தில் அதை புதுசாக தான் ப்ரோ இருக்குது. ஃப்ரெண்ட்லியாக இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறானுங்களா அப்படின்னு. அதுக்கு எப்படியா சொல்லியிருக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி. ரோசி மிஷன் ஸ்டோரி ரிவீல் ஆகுதா? ஐயோ ரோசி இல்லைங்க, சே நம்ம தான் இது செலக்ட் பண்ணல ஆப்ஜெக்டிவ், அதனால் ஸ்டோரி ரிவீல் ஆகிட்டு இருக்கு. ஓகே அண்டர்டேக்கர் இவன், ஐ மீன் அந்த புதைக்கிறவன். ஓகே இருங்க இப்போ போய் பார்ப்போம். மேடம் கார்லே வந்து ஓகே கேஜ்டுனா அதான் ப்ரோ, இவன் செத்தமை நடிக்க போறா ப்ரோ. கிராண்ட் டூர், ஹோம் டூர் பை கிராண்ட் டூர். ஓ பம்புல் பாபு லுக் லைக் வித்தவுட் முஸ்டாச் அண்ட் ஸ்பெக். பார்க்க முடியாதுங்க, பார்க்க முடியாதுன்னா ஐ மீன் உங்களால் பார்க்க முடியும். ஒரு நாள் கூட பண்ணி காட்டுறேன். ஆனால் அது என்ன ப்ரோ, அதில் அது இன்னும் பெரிய அதிசயம் மாதிரி. ஆனால் எனக்கு டவுட்டு, இப்போ செத்து போனவே நடிக்கிறான், ஆனால் அங்கே உயிரோட தான் சுற்றிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா யாரும்? இருங்க இப்போ போய் பார்ப்போம். ஓ அங்கே பேர்ட்ஸ் இருக்காங்க, அதை இது பண்ணணுமா? அட ஆண்டவா, அதே பறவை கூடு கட்டி இருக்கு. தமிழ் கேமிங் கிளிப்ஸ் வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு ஸ்ட்ரீம். எப்படி இருக்கீங்க? வாங்க ப்ரோ. அண்டு மொட்டையா சத்தியமாக பார்க்க முடியாது நான், அவ்வளோதான். இருங்க எப்படிங்க கிளியர் பண்ணுறது? இருங்க உண்டிகோல் இருக்கா? உண்டிகோல் அந்த மாதிரி ஆச்சும் இதை வச்சு அடிக்க முடியாதா? இதை வச்சு அடிக்க முடியாது போலயே. கன்னு வேணும் ப்ரோ நமக்கு. இருங்க போடா, பார்க்குறேன் நீ. ஐயோ பார்த்துட்டாங்க.
கத்தி எடுத்தது தப்பாடா. ஏன்டா நான் எதுக்கும் கத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்ன? ஐயோ சேவ் பாருங்க 17 நிமிஷம். டேய் ஏன் ப்ரோ நீங்களாச்சும் ஞாபகப்படுத்தலாம்ல பார்க்குறவங்க. நம்ம ஊரில் கேம் கிரியேட் பண்ண உண்டு அவ்வளோ சிம்பிளிஃபைடு இங்கிலீஷ். ஓ நம்ம ஊரில் கேம் கிரியேட் பண்ண உண்டு. என்னங்க இவ்வளோ தூரங்க ச்சே. இருங்க சரி ஃபஸ்ட்டு திருப்பி நம்ம இவங்கிட்டே போய் பேசுவோம். இங்கே ஆல்ரெடி ஒரு சேவ் ஆயிடுச்சு. எங்கே ஓ இங்கெல்லாம் நிறைய இருக்குது. கேமரா எடுத்துப்போம். கன்று வேணும் உங்கள் பேர். அந்த வெளியே இருக்க கன் எடுத்துகிட்டு போய் கிளியர் பண்ணிடலாம். திருப்பி பேசிக்கிட்டே இருப்பானே. சரி இருங்க திருப்பி கேட்பான். ஓ அந்த பட்லர் தானே இப்படிலாம் பேசுகிறான். ஓகே பரவாயில்ல டீசெண்டாக வெளியே அமிச்சிட்டான். அம்மா கிட்ட சொல்லாதையா. ஓகே ஓ ரோசியோட வெளியே நடந்து போனானா? அடப்பா இந்த இடத்துல எவ்வளோ நாள் தான் இருக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ ஜாக்கரி பற்றி கேட்போம். ஜாக்கரியை பற்றி கேட்போம். என்னங்க பயமா பண்ணுறான். மியூசியம் தான் ஆனால் அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே ஓ அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். லூசுத்தனமா இருக்கான் பாருங்க. அதான் அவன் நல்ல வாழ்க்கை இருக்கும் அப்படிலாம் பேசிட்டு இருக்கும் போது போயிட்டானா. ஓ ஓகே போதும் சார். ஓகே இப்போ போயிட்டு அடுத்த சஸ்பெக்ட் இருங்க. அடுத்த சஸ்பெக்ட் இப்போதைக்கு வேணாம். நம்ம வெளியே போயிட்டு கடைசியாக கொள்ளு. நம்ம அலெக்ஸா கார்லேயே கடைசியாக கொள்ளுவோம். இவனுங்களாம் எங்கெங்க இருப்பானுங்கன்னு தெரியலையே. கேஸ் ஃபைல வர கண்டுபிடிக்கணும். இருங்க சரி அடுத்து போய் தேடுவோம். இதில் மேப்பில் ரூம் இருந்ததுன்னா இருங்க. ஜாக்கரி ரூமா? அப்போ இருங்க. ஓ அந்த இடத்துக்கு போனால் அன்லாக் ஆகுங்க. இருங்க இப்போ போயிட்டு நம்ம உண்மையாகவே ஒரு இன்வெஸ்டிகேட்டராக ஆகிறோம் ப்ரோ. ஹிட்மேனை தாண்டி ஒரு அதான் உண்மையாகவே ப்ரைவேட் டிடெக்டராக ஆகிறோம். டிடெக்டிவாக ஆகிறோம். இருங்க எல்லா லொக்கேஷனையும் போய் இது பண்ணுவோம். முதல்ல எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ணலாம்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்கிற சிம்பிள் வேறு காட்டுது. இருங்க ஏரியா டிஸ்கவர் பாருங்க. கிரெகாரி ரூம் இது. ஓகேவா இப்போ அடுத்து இதே மாதிரி எல்லா ரூமையும் நம்ம கண்டுபிடிப்போம். மேபி அந்த ரூமில் அவன் இருந்தானா எல்லாரையும் போய் பார்ப்போம். ஓகே சிட்டிங் ரூமா? உட்கார்றதுக்கு 2 சோஃபா இருக்குது. இது சிட்டிங் ரூமா? இருங்க அடுத்து இது ஒர்க்கா பாருங்க. அலெக்ஸா போகக்கூடாது அதுக்குள்ள. போகக்கூடாது போல. Unofficial leader of the Provenance Partners and last one to be alive. மேலே போவோம். ஐயோ இன்னும் இவ்வளோ இருட்டா இருக்கு. போகக்கூடாதா? சரி who is the most handsome guy in the world? PWG Giri is the most. அது இவரே சொல்லக்கூடாது, சிரி சொல்லலாம். என்ன பண்ணுங்க சிரி இன்னொரு அக்கௌண்ட்ல இருந்து வாங்க. டாப் சாட்ல இருக்கு. ஒரே நிமிஷம். சிரி இன்னொரு அக்கௌண்ட்ல இருந்து வாங்க. அப்போவாச்சும் கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஏன் ப்ரோ இப்படி இருக்கீங்க? சே வயசானாலே இதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை. இப்போ ஒரு சேவ் பண்ணிக்கணும். நல்லா வேலை சேவ் லோகோ பார்த்தா தான் சேவ் பண்ணுற ஞாபகமே வருது. ஏமி தோன் வ்ளாக்ஸ் வணக்கம் ப்ரோ. ஜிடிவி சக்காய் வாங்க. நம்ம மட்டும் தான் இன்னும் சக்காய்னு கூப்பிட்டு இருக்கோம். நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் மாற்றி சக்காய்னு கூப்பிட்டுக்கிறாங்க அப்படின்னு. நமக்கு தான் தெரியும். இந்த ரூம் தாண்டிட்டோன்னு நினைக்கிறான். மேபி நமக்கு ஒருத்தனோட சூட் வேணாலும் வேணும் எனக்கு தெரிஞ்சு. இவன்ற என்னடா பண்ணுறீங்க 2 பேரே? எல்லாருமே இப்படி தாங்க இருக்கானுங்க இந்த இடத்துல. கோடு வேர்டு அது சக்காய் இல்லை சொக்காய். நல்ல காமெடி. இருங்க திறந்து விட்டு நமக்கு ட்ரெஸ் வேணும். இருங்க நமக்கு இவனோட அந்த பாடி கார்டு ட்ரெஸ் அவனுதாச்சும் வேணும். ரேசர் பிளேடா எடுத்து வச்சுக்க. இருங்க நினச்சி உள்ளே வருவான். மேடம் தண்ணி இங்கே ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஐயோ நீ போயிடாதரி. நீ போயிடாதரி மெண்டல். அவன் தனியாக இருக்கான். இதாண்டா பாஞ்சிரு. இப்போவே பாஞ்சிரு. அவ்வளோதான். கீழே தள்ளி விட்டுறக்கூடாது. ட்ரெஸ் வேணும் நமக்கு. வா வேறு எவனும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது இப்போ. அவ்வளோதான் ப்ரோ. பாடி கடை ஆயிடுச்சு. இவன் பாடி எங்கே போடுறது? இழுத்துட்டுலாம் போக முடியாது. சரி இங்கே கடை. ஓ எகிரி போகிறதுக்கு வழி இருக்கா? இருங்க அப்போ போயிட்டு ஐயோ ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் தான் ஆகணுமா? அப்போ இருங்க இப்படியே போயிடுவான்.
அங்கே என்னமோ இருக்குங்க பிரிக்கா. சரி வச்சுப்போம். ஓகேவா? இப்போ வந்து இருங்க, இந்த சைட்லேயே போவோமா? இருங்க, இந்த ஆப்ஷன்லாம் இருக்கா? அடப்பாவீங்களா? அப்படியே போவோம். சாரே மேலே பார்த்துடாதீங்க அப்படின்னு இப்போ தான் இப்படி தான் தெரியும் பார்ப்போம். அப்படி சரி சொல்லிடக்கூடாது. ஜம்ப்பு. ஓகே. ஏய் கரண்ட்டு கட் பண்ணலாமா என்ன? மேலே மேலே ஏற முடியுமா? இதானங்க ஏதோ சுவிட்ச் பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஓகே, இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா ரியல் லைஃப்பில்? அவ்வளோதான். பிடபிள்யூஜிலாம் இதுக்கே கீழே விழுந்து இதாகிடுவார். அங்கேயே கவர் எக்ஸ்போஸ் ஆகி பிடிச்சி அவ்வளோதான் அடி அடி நடிச்சு இவரை பிடபிள்யூஜியை. நான் ஏன்டா நடுக்காட்டில் சுடுகாட்டுக்கு போகணுன்ற மாதிரியே வந்தாச்சுங்க. இதான் அலெக்ஸாவோட ஆஃபீஸ்ன்னு நினைக்கிறேன். டெட் பாடி ஃபவுண்டா? அது பாடின்றாங்க. இப்போ தான் நான் கொன்னேன். ஐ மீன் இப்போ தான் நான் மயக்கம் போட. யாரும் வரல. ஃபோட்டோ எடுக்கணுமாங்க? ஃபோட்டோ எடுத்துருவோம். ஷூ. ஓகே, ஹீல்ஸ் தானே சொல்லுவாங்க அதை. ஓகே, வேற 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 இதே எதுக்கு ஸ்கேன் பண்ண சம்மந்தமே இல்லாமல்? இது கூட எவிடன்ஸில் வருமா என்ன? இந்த இடத்துல இந்த ஷூ இருக்குது, அப்போ இங்கே யாரும் வந்திருப்பாங்க அப்படின்னு. இன்வெஸ்டிகேட்டர் மாதிரி கேமராவே கையில் வச்சுக்கலாம். இப்போ என்ன ட்ரெஸ் பாசிங் வரல? ஓ இப்போ ஈஸியாக இருக்குப்பா. கொண்டுலாமா இப்போ? வேணாம் ப்ரோ. ப்ரோ கொண்டு ப்ரோ கொள்ளலாமா வேணாமா ப்ரோ? ஐயோ ஊரை கூட்டுருவா போலையே. ஆனால் நாளில் ஓடு 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 ஓடு. இப்போ போய் அடுத்த எவிடன்ஸ் பார்க்கணும். இவன் யாரு? இவனை பார்த்தாச்சு. அடுத்த ரூம். இப்போ கீழே தான் சுற்றிட்டு இருக்கணும். நல்லா பெரிய மிஷனை கொடுத்துருக்கான், நம்மளே கண்டுபிடிக்கிற மாதிரி. இருங்க இங்கே போய் பார்ப்போம். இந்த இடம் நல்லா காவலான்னு நினைக்கிறேன். அடுத்து இங்கே போவோம். ஏங்க வாஷ்ரூம் மாதிரி. ஓகே பரவாயில்ல, அங்கே ட்ரெஸ் இருக்குது. இனிமேல் ட்ரெஸ்ஸு ஸ்டாஃப் ரூம். ஓகே. இருங்க, யாருங்க இவ? யார் இவ? யாருமா நீ? யார் இவ? ஓ கொஸ்டின் பண்ணலாமா? பேட்ரிக் ரோசி இவ தானா? அடப்பா, இவளோட தான் வேலைக்காரியோட தான் நீ இது பண்ணிருக்க. ஓ நான் என்ன பிரச்சனையில் இருக்கேனா இப்போ? நான் பேட்ரிக்கோட இருந்தேன். ஓகே, விடிகால 1 மணி வரைக்கும் ஊர் சுத்திட்டு இருந்திருக்க. ஓகே. காதல் இந்த டயலாக்லாம் சொல்லிட்டு இருக்காத, பட்டுன்னு போட்டுருவோம் அப்படி. ஓகே, அவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்கான். இருங்க, ஆலிபை கன்ஃபார்ம்டு. ஓகே. ஆனா கிறிஸ் என்ன ஒழுங்கா நடத்த மாட்டான். நல்ல வேலைப்பா என் பேரு கிறிஸ் இல்ல. எனக்கு ரொமான்ஸ் வேணும். கிறிஸ் இவன் ஆள் போல, இவன் ஆளை கழட்டி விட்டு வந்து இது பண்ணிருக்கான். ஏதாச்சும் வித்தியாசமா நடந்ததா? அதானே, யாருமே வெளியே இல்ல, பேட்ரிக்கோட அம்மா தவிர. ஓகே. ஒளிஞ்சுக்கிட்டாளாங்க. இவன் ஒளிஞ்சுக்கிட்டாளா அவங்க வரும்போது? She'd insist Madame Carlyle fire me. I'm sure of it. Too right she will. She's always going on about how things will change once she's in charge of Thornbridge Manor. இந்த இடத்துக்கு இன்சார்ஜ் ஆகும்போது என்னென்ன பண்ண போறான்ற மாதிரி பேசுறா. ஓகே, இப்போ வந்து எமா தான் பிரச்சனைக்கு காரணம்ன்ற மாதிரி சொல்றாங்க. பாப்போம். எமா, that is the door to Mr. Fernsby's office. என்னங்க இடம் இது? ஓகே, இது இப்போதைக்கு தேவையில்ல. இருங்க, இது யார் ஆஃபீஸு? இந்த யாருங்க இவனுங்க கன்னோட இருக்கானுங்க? ஓ மெயின் ஆளா இது? சரி இருங்க, அடுத்த இடம் போய் பார்ப்போம். லைவ் பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ப்ரோ, உதவியாக இருக்கும். அடுத்து ஏமா யாருமா? நீ யாரா? ஓ நீங்க 2 பேருமே இங்கே தான் இருக்கா. எம்மா யார்? இவ தான் எம்மாவா? எம்மா இவ தான். உட்காந்துருவோமா? இடம் பாருங்க ப்ரோ, ஒருத்தனும் ஜாலியாக வாழ்றானுங்க ஒரு ரூம். நீ யாருமா? பேசலாம். இந்த ரெபக்கா அவங்க பொண்ணுங்க. நேத்துக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? ஓ I suppose it takes our mother's funeral to bring us together, and even then it's not like we sit on each other's laps. Okay. Now, let's see. Patrick. Gregory பையன்.
disappeared straight after dinner. டின்னருக்கு அப்புறம் மறைஞ்சு போயிட்டானாங்க. அதான் வாக்கிங் போன வெளியில சொன்னா. Some sort of trouble. Edward wanted to go as well. கேமரா but போட்டோ Gregory எடுத்துக்கோமா? convinced him to வீடியோ stay for a எடுத்துக்கலாமா? few drinks சிரிச்சிட்டே before பேசுறாளே, they went டவுட்டா for a இருக்கு pint மேல at the தான். local at 8:45. ஓகே. I swear Gregory enjoys Edward's discomfort over staying here. I Oh. had a conference call with my New York office at 9. நியூயார்க் ஆபீஸோட கான்ஃபரன்ஸ்ல இருந்தாலாம். ஓகே. 3 மணி நேரம் லேப்டாப்போட இருந்தாயா? ஓகே. And went straight to bed afterwards. I don't பரவாயில்ல, இவ ஷெட்யூல் மாதிரி தான் இருக்கு. போய் சொல்லல. எம்மா She பத்தி did தெரியலையா? act a bit strange. எம்மா ஆமாங்க, எம்மா தாங்க பிரச்சனை இப்போ. You know, I bet she was making lists for changes needing to be done Oh. once she gets her hands on Thornbridge Manor. ஓ, அவ தாங்க அடுத்து வாரிசுமாய் ஆக போறான்னு நினைக்கிறேன். Arrived during breakfast. Is that everything, Okay. Mr. Whitmer? I do have a lot to see to. ஜாக்கரி பத்தி கேட்பேன். இவ அபிப்பிராயம் என்னன்னு பார்ப்போம் ஜாக்கரி பத்தி. Did he act strange last night? ஆனா அவன் தான் செத்து Now you போயிட்டான். mention it, he was a lot more chatty than usual. ஓ, நிறைய பேசினானா? He wanted to ஓகே. know about my connections in the publishing business. பிசினஸ் பத்தி பேசிட்டு இருந்தீங்களா? ஓகே. Apparently, a friend of his is writing a book, ஓ, which strikes me as very peculiar. அவன் ஃப்ரெண்டு புக் எழுதுறானாங்க. Is there anything else you want to ask me? இல்லை மேடம், போங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இது பண்ணணுங்க. எம்மா கிட்ட கேள்வி கேட்போம். இவ தான் எம்மா. Emmer Carlisle. ஏம்மா உங்களை தான் எல்லாம் இப்போ இது பண்ணுறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்னு. Surely இன்டர்வியூ ஒரு மாதிரி ஆகிட்டோம் ப்ரோ கடைசியில். I need to account for everyone. எல்லாரையும் நான் கேள்வி கேட்டு தான் ஆகணும். I spent the evening with my family, Yeah. but I got an awful migraine and had to take to மைக்ரைனா? Everyone can ஓ, attest. இதை எடுத்துட்டு இருக்கா போல, ட்ரக் மாதிரி ஏதோ. I believe I went ஓ, home when the boys இதுங்க தலைவலி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ட்ரக்குன்ட்டு. clock. Is that all? இல்லை பத்தாது, ஜாக்கரி How பற்றி do you சொல்லு. feel about Zachary? I might as well. தலைவலி be honest. இருந்ததுன்ற மாதிரி His சொன்னா. presence was always மாக்ரைன்னா தலைவலி தானே இருக்கும் இல்லையா? How do you have a meaningful conversation with a man who only cares about plants? ஓ, அவருக்கு பிளான்ட்னா ரொம்ப பிடிக்குமா? In my ஓகே. opinion, Alexa bears some responsibility for how this ended. அலெக்ஸா தான் காரணமா? யாருமா She அலெக்ஸா? supported his ஓ, அலெக்ஸானா அந்த speculative அவ தான். behaviour ஓகே. by letting him live here. Anything else you want to know? இவகிட்ட கேட்போம். Noticed anything else ஏதாச்சும் out of the ordinary? மிஸ் ஆச்சா இந்த இடத்துல? Nothing special comes to mind. ஓ, Except perhaps I did get a feeling that Zachary Zachary was depressionல depressed, இருந்தானாங்க. not just sad. Oh. I suppose he realized that he had no one with Alexa gone. Oh. Even Alexa must feel the pangs of guilt over that one, Okay. letting him believe she was dead. அலெக்ஸா செத்து போயிட்டா நினச்சி Guilt செத்து போயிருப்பான் isn't போல. her strong suit. ஓகே, போதும் மேடம். அடுத்து இவங்கிட்டலாம் கேட்கணுமா என்ன? கேட்டே ஆகணுமா? சரி வாங்க கேட்போம். Gregory Carlisle. உட்காந்துட்டே பேசலாமா சார்? Where you were வாங்க உட்காந்துட்டே பேசலான்ற மாதிரி சொன்னா ஓகே. You're wondering about my alibi, Mr. Detective. ஓ, Well, I left Thornbridge. ஓ, நான் 8:30 மணிக்கு போயிட்டேனா? for a pint with எட்வர்டோட போயிட்டானா? I wish I hadn't. Quiz night at the inn. ஓ, On the other hand, staying here with Zachary, my obnoxious Okay. sister, and the wife sporting another one of her headaches would have been a fate worse than death. ஓ, அதான் தலைவலி இருந்தா போய் படுத்திருக்கா போல அவ. ஏமா Zachary was very much alive when we left. I stayed for the last shout, and I was back Okay. here just before midnight. மிட்நைட்டுக்கு முன்னாடி Anything else வந்தியா? you want to pry from my intricate intellect? ஓகே. அடுத்து யார் மேல சந்தேகமா இருக்குங்க? ஓ, ஜாக்கரியை பத்தி சொல்லு. ஓ, Such a sad ஒரு old sod. சோகமான ஆள் தான் A அவரு. bit heavy ஓகே. on the bottle, but who could blame him? Only company he had was his rare plants and mother, who travels more than she Okay. stays here. Honestly, I can't say which is the bigger ball. He's better off dead. செத்து போனதே மேலுன்றாங்க. அடப்பாவி, Not very இவனை thorough. கொண்டுடலாமா? ஐயோ, சேவ் பண்ணணும். கதையாக கேட்டு ஓவர் ரைட் வா. திருப்பிலாம் அந்த கதை கேட்கணும்னா செம்ம போர் அடிக்குங்க. எத்தனை வாட்டி தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது? இருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் தான் போய் பார்க்கணும் ப்ரோ. ஏதோ திருப்பி திருப்பி இவன் பிளான்ட்டில் ஏதோ பண்ணிகிட்டு இருப்பான் போல். ஐ மீன் பிளான்ட்ஸ்னால் பிடிக்கும் போல் அவனுக்கு. வந்து பின்னாடி போயிட்டு கார்டன் அங்கே இருக்கு பாருங்கள், க்ரீன் ஹவுஸில் போய் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸ்ரீநாக்கம் வணக்கம் ப்ரோ. வெல்கம் டு சீம். எப்படி இருக்கீங்க? வாங்க. ஓகே, இப்போ வந்து இங்கே தான் போகணும், க்ரீன் ஹவுஸ் கிட்டே போயிட்டு இது பண்ணணும். போயாச்சு க்ரீன் ஹவுஸ் கிட்ட. கீ லாக்கடாக இருக்கா? இதுக்கு தாங்க இது வேணுன்றது. இப்போ போய் நான் க்ரோபார், இங்கே இருக்குது க்ரோபார். இருங்க, க்ரோபாரா என்னது இது? ரெஞ்சா? எடுத்தாச்சு. அடுத்த டூல்ஸ் ஏதாச்சும் வேணும் எனக்கு. வணக்கம் ப்ரோ. சீனாக இருக்கோம் ப்ரோ. இருங்க, ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். அங்கே உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி கூட ஒன்று இருக்குது. அங்கேயே ஏதோ இருக்குங்க. இருங்க, மேபி அவன் டெட் பாடி கிட்ட கீ இருக்குமோ? இருக்கேன்.
இருங்க டெட் பாடி பக்கத்தில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். கீக்கு நான் எங்கடா போவேன் இப்போ? அங்கே இருக்குங்க க்ரோபாரு, எடுத்துக்கிறேன். ப்ரோ இப்போ பேத்து உடைக்கணும்னா வந்து பெரிய பிரச்சனையாகுமே. பண்ணலாம் பட் சவுண்டு கேட்டு வந்துட்டானுங்கண்ணா, கும்பலாக வந்துட்டானுங்கண்ணா, என்ன பண்ணுறது? இருங்க சேவ் கொடுத்துட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ண இது வரைக்கும் ஓப்பனே பண்ணதில்லை க்ரோபார் வச்சு. பின்னாடி தான் பார்த்துருக்கானா? பின்னாடி யார் பார்த்தா? அவள் பார்த்துருக்கா. ஓகே, அவளை மட்டும் இப்போ டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். காயின் கீன் ஏதாச்சும் தூக்கி போட்டு. இதுக்கு தாங்க சேவ் பண்ணி வச்சுக்கணுன்றது. இருங்க இப்போ அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். பக்கத்தில் இருக்கணுங்களே அமைதியாக இருக்கானுங்க. நீ என்ன ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. நீ போ. ஓகே இப்போ ஓப்பன் பண்ணலாம். அவ்வளோதான். ஓகே இப்போ போயிட்டு இது பண்ணலாம். நம்ம இப்போ போயிட்டு என்ன ஏதுன்னு பொறுமையாக பார்க்கலாம். ஓ இதாங்க பாய்சனஸ் பிளான்ட் போல. ஓ எக்யூப்மெண்ட் உடஞ்சிருக்கான். இருங்க ரிப்பேர் பண்ணியாச்சு. ப்ரொடியூஸ் பாய்சனா? பிளான்ட் வச்சு பாய்சன் ரெடி பண்ணலாமா? இருங்க எப்படி ரெடி ஆகுதுன்னு பார்ப்போம். அடப்பா என்ன பாட்டிலோட வந்துருச்சே. ஓ பாய்சன் கிடச்சிருச்சுங்க. இதை வச்சு போட்டு தரலாம் யாரையாச்சும். எஸ் ஓகே இப்போ ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே வேறு என்ன இருக்குது? ரேடியோ ஒன்று இருக்குது. மியூசிக் பார்த்தீங்களா? போட்டு அப்படியே அப்படின்ற மாதிரி போட்டு இது பண்ணுறாங்க. இருங்க பாய்சன் ரெடி பண்ணிக்கலாம். எதுக்கோ யூஸ் ஆகும் நமக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு மிஷன்லையும் இப்படிலாம் பண்ணதில்லப்பா. இருங்க அப்படியே ஃபோட்டோ எடுத்துருவோம். ஏதோ புக்கு போல. ஓகே பாய்சன் டோசேஜ். ஓ ரவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. 0.92 கிராம் எடுத்திருக்கானா? என்னங்க சார்ட்லாம் போட்டு வச்சிருக்கானுங்க. இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ செத்துருவானு. என்னது மேடம் கார்லே இஸ் த நெக்ஸ்ட் லைன். அடப்பாங்களா மேடம் கார்லேயே தான் எடுத்து கொள்ள போகிறாங்க. இங்கே பாருங்க ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கான். ஏஜ் பாருங்க 80 வயசில் இருக்கவங்களுக்கு 64 கிலோ இருக்கவங்களுக்கு பாருங்க 0.92 கிராம் கொடுத்தா போதுமா? ஓகே நல்ல வேலைப்பா நம்ம இல்லை. ஓகே இப்போ போயிட்டு பாய்சன் மேபி பண்ணலாம். அவ்வளோதான் நினைக்கிறேன் ப்ரோ. எல்லாத்தையுமே முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ போயிட்டு நம்ம அந்த இது பண்ணுவோம். ஒரு இந்த ஸ்டோரி ஒன்று இருக்குது, அதில் கொள்றது தான் கடைசி மேட்ரு. ஓகே பேர்ட் அடிக்கணும் ப்ரோ. இப்போ வந்து பேர்ட்ஸ் அடிக்கிறதுக்கு கன்று வேணும். இருங்க நம்ம போயிட்டு கன் எடுத்துக்கலாம். சைலன்சர் பிஸ்டல் எடுத்து யாரும் பார்க்காத டைமில் சுட்டுவான். இப்படி கத்தி எடுத்து தூக்கி போட்டாலே எதுவும் ஆகாதா என்னன்னு தெரில. அந்த கன்று வேற இருக்கா இல்லையான்னு கூட தெரில. அப்படியே ஐசிஐ பிஸ்டல்ரா திருப்பி டெபாசிட் வாங்கணும்டா அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஆயிர போகுது. இருங்க இங்கே தான் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். அதோ இங்கே தான் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். தானே என்ட்ரன்ஸு. இப்போ அங்கே இருக்குது பாருங்க. ஓ இங்கே இருக்குங்க கேஸ் ஃபைல். இங்கே இருக்கா? அங்கே இருக்குங்க பிஸ்டல். இங்கே எடுத்துக்கலாம். எதுக்கு தேவையில்லாத வேலை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இவ்வளோ வேலை ஃபஸ்ட் மிஸ். இருங்க சேவ் பண்ணிப்போம். இங்கே ஞாபகப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்? கேஸ் ஃபைல் இங்கே இருக்கா? இங்கே இருக்குங்க நம்ம பிஸ்டல். ஐசிஏ பிஸ்டல் இங்கே ஒன்று இருக்குது. ஓ அக்கார்டிங் டு பாடி கார்டு ரெபக்காவும் மிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ்மையும் பட்லரும் வந்து பேங்க்குக்கு டோக்கன் கொடுத்துருக்கு. என்னது? ஓ when combine the token grants access to deposit box to whoever hold the set that all might contain. ஓகே டோக்கன்னா அதான் கீ மாதிரி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு நிமிஷம் தூக்கி போடுவான். டக்குன்னு பிஸ்டல் தூக்கிடுவான். See what that was. You're free to engage any tangos that might appear. Got it. அட பாவி கரெக்டாக பார்த்துட்டாங்க மில்லி செகண்டில். ஆச்சே அவ்வளோ சேவ் பண்ணிட்டேனே. என்ன பண்ணுவேன்? சேவ் பண்ணிட்டேனே. இருங்க இப்போ போய் டக்குன்னு தூக்கி போட்டு எடுத்துடணும் ப்ரோ. அவன் என்னங்க 0.1 செகண்டில் பார்த்துட்டான். வந்து இங்கே இந்த சைடு தூக்கி போடுவோமா? பார் டக்குன்னு. ஐயோ பாய்சன் எடுத்தா கூட பிரச்சனையா? நல்ல வேலைங்க.
தூக்கியாச்சு, பிஸ்டலை தூக்கியாச்சு. இப்போ போயிட்டு இது பண்ணலாம் இருங்க. ஒரு சேவ் ஒன்று போட்டுட்டு இப்போ போயிட்டு அந்த கூட்டை எல்லாத்தையும் கலைக்கணும். எதுக்கு க்ரோவோட கூட்டெலாம் கழிக்க சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரில. கிரேவியார்டில் வந்து காக்காவோட கூட இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் தெரில ஏன் பண்ண சொல்கிறாங்கன்னு. ஓகே, இப்போ போயிட்டு அடிச்சிருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போயிட்டு இவன் வேறு வழி இல்லை, இவனை ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும். பாருடா தம்பி, ஒரு நேரம் மயக்கத்திலே கடறா. அவ்வளோதான், புதரில் போட்டுருவான். இருங்க, புதரில் போட்டு. ஆனால் இந்த நிமிஷம்ல யாரையும் கொல்லன்னு நினைக்கிறேன் நம்ம. அவ்வளோ இப்போ சுட்டுருவான். சைலன்சர் பிஸ்டல் தானே, இத்தனை பொருள் பாருங்க ப்ரோ. இப்போ சுற்றுவோம். ஒன்று வேற பாவங்க, அது கூட்டு பக்கத்தில் வந்ததுங்க. ஓ, இப்போ வந்து அண்டர்டேக்கர். ஓகே, அண்டர்டேக்கரா, இது நம்ம லிஸ்ட்லே இல்லையே அப்படின்னு. இருங்க, இப்போ எப்படிங்க இவனை கூப்பிட்டு வர்றது? இவனே போயிடுவான். இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. இல்லை, 2 வாய்ப்பு இருக்குது. டக்கு டக்குன்னு கன்சிக்யூட்டிவ் கில் பண்ணுற மாதிரி, அப்படி செயின் கில் பண்ணுற மாதிரி. எங்கே போகிறான்னு பார்ப்பான். அண்டர்டேக்கர் மாதிரி ஆகி நம்ம அதுக்கப்புறம் கேஸ் ஃபைலை கண்டுபிடிக்கணும். அந்த ஒரு மிஷன் வேறு இருக்குது. ஓ, Finally, the birds are gone. ஓகே, பாய்சன் பண்ணிடுவோம். Just run through everything before calling Madam Carlo. குடி குடி குடி, தண்ணி குடி, தண்ணி குடி சார், தண்ணி குடிங்க சார். ஹைட்ரேட் ஆகுங்க சார் வாழ்க்கையில். நிற்க மாட்டான், நல்லா இருப்பாடா. முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். Hey, someone there? ஒளி வைக்கிறது கூட இடம் இல்லை. அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாமா? வாடா, தண்ணி அப்போவே குடிச்சிருந்தா விட்டுருப்பேன்ல. வா 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 வா. சார் சார், சும்மா சும்மா. ஓடுறா. ஓப்பா, ஐயோ, தேவையில்லாத ஒரு டார்கெட்டை கொண்டுட்டோமே. டே ஓடிரு. ஓ, என்னங்க இதில் மறைச்சு வைக்கலாமா? இதுங்க ஐயோ, இது எங்க துண்டு துண்டா ஆக்குறதுங்க. அந்த அளவேளை அவனுக்கு தெரியாது, என்ன நடந்ததுன்னே தெரியாது அவனுக்கு. மயக்கத்தில் தான் இருக்கான். சார், தேவையில்லாமல் கொண்டுட்டான். பரவாயில்ல, வாங்க. வந்தாச்சு, இப்போ போயிட்டு மேடமை கூப்பிடுவான். ஒரு சேவ் பண்ணிப்போமா? நம்ம வந்து அண்டர்டேக்கர் மாதிரி எதுக்கு வேஷம் போட்டிருக்கோன்னு தெரில. பாப்பா என்னதான் நடக்குதுன்னு. எல்லாம் ரெடி மேடம். ஆக்சுவலி அலெக்ஸா இங்கே வரலாம் இப்போ. ஓகே, பேர்ட்ஸ் எல்லாம் துரத்திட்டீங்களா? துரத்தியாச்சு. ஓகே, போய் சொல்லி கூப்பிட்டு அப்போ இருங்க ப்ரோ. இப்போ காயின் வச்சுக்கிட்டா ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். வரா, அவளே வராங்க. வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். என்ன பண்ணுறது? இவனையும் முடிச்சிடலாமா? இருங்க, இவன் முடிச்சிடலாம். இவன் நமக்கு டவுட் வந்து ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. முடிச்சிடலாமா இவனா? வந்து தொடா. இவன் டவுட் இன்னும் இருக்கே. அவன் வேற வராளே. ஸ்டோரி உள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியலையே. சரி இருங்க, ஒரு சேவ் ஒன்று பண்ணிப்போம். இங்கே அவன் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணானா அவனையும் முடிச்சிடலாம். வேறு வழி தெரில எனக்கு. முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வாங்க மேடம், வாங்க. ஐயோ, அவளுக்கு பாரு கொஷின் மார்க் போட்டு ஸ்டோரியே இதாக போகுது இப்போ. வாங்க மேடம், வாங்க. அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படி இருக்குது மேடம்? பூலாம் கரெக்டாக வச்சுருக்கணும். அதான் உங்கள் இடத்துக்கு நீங்களே பூ வச்சுக்கிறீங்க பார்த்தீங்களா? ஓ, ஓகே, ரிப்ளை கொடுப்போம். எஃபிஷியண்ட்டாக இருப்பேன் மேடம். டவுட் வருது பாருங்க அவனுக்கு. தான் பிரச்சனையாக போகுது இப்போ. பாருங்க, அவன் ஓடியே போயிட்டாங்க. அடப்பா, ஆண்ட்ரஸ் தான் எடுத்தோம். ஓகே, இவனுக்கு டவுட் வரல போல. நாளைக்குள்ள ரிமூவ் பண்ணிடணும் இது அப்படின்றா. ஓ, இது ஆன் பண்ணி விட்டா கூட செத்துருவா. ஓ, நான் எப்போ சாவறேன்னு நினைக்கிறேன்னா அப்போ தான் சாவன்ற மாதிரி சொல்கிறா.
ஓடியே போயிட்டாங்க இந்த அண்டர்டேக்கராக இருந்தவன். What's that podium? அந்த போடியமில் என்ன இருக்குது? ஏதோ இங்கே ஏதோ இதானே சொல்கிறான் போடியம்லாம். வாங்க மேடம் வாங்க. I find that having family members do the eulogy is more often than not a toe-cringing affair. I've never என்ன டவுட் வருது? I've never என்ன பிரச்சனை? என்னது இது? ஓ கீங்க அந்த கார் வண்டி ஹீரேஸ்னா அந்த வண்டிங்க டெட் பாடி எல்லாம் தூக்குற வண்டி. A person died. Most natural thing in the world. No need to make an emotional spectacle of it. ஐயோ குடிச்சிட்டானா போயிருமே. ஐயோ குடிக்கூடாதுங்க. ஓ இப்போதான் குடிப்பாளா? சிம்பிளாக முடிச்சிடுறேன் மேடம். நான் சிம்பிளாகவே முடிக்கலாம்னு நினைக்கிறேன் இதை அப்படின்றான். குடிக்கல நல்லா. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஓ I like it. Well done, Mr. Parsons. I approve. ஓ பார்சன் ஓகே. Yes. It will mark your grave beautifully. பியூட்டிஃபுல்லா பண்றேன் மேடம் உங்க கிரேவை. I expect you to remove my picture from ஓ பிக்சரை மட்டும் ரிமூவ் பண்ணனுமா? ஏ புஷ் பண்ணலாமா? இதுதான் சொல்லிருக்கீங்களா சார்? இருங்க லோட் பண்ணிடுவோம். சேவ் பண்ணிடுவோம். ஓ உள்ள தள்ளி விடலாமா? அவ்வளவுதான். ஒண்ணாச்சு. சுத்து போயிட்டாங்க. மூட முடியாதா? மிஸ்ஸிங் ஷவலா? இருங்க மூடி விட்டுறலாம். ஷவல் எங்கே இருக்குன்னு தேடி அங்கே இருக்கு. உயிரோட ஒருத்தனை புதைக்க போகிறான். மூடி விட்டுருவான். மூடி அமுக்கி வச்சுருவான். இவன் தேட மாட்டான். கார்லையா? கார்லே தெரியல சார். எங்கேயோ போயிட்டாங்க. அவன் பார்த்தீங்களா கரெக்டாக கேட்குறான் காரில் எங்கேன்னு. அச்சோ நல்லா ஜம்ப் பண்ணிடுவான். டீ பேக்கு செத்ததுக்கப்புறமும் டீ பேக்கு. அவ்வளோதாங்க. இது கீழே போட முடியாதா? தேடு இங்கே தேடு. முடிச்சாச்சு போச்சாச்சு. அப்படியே வந்து கேஸ் ஃபைலை மட்டும் கண்டுபிடிக்கணும். இதாங்க ஹிட்மேன். பார்த்தீங்களா அரேஞ்ச்மெண்ட்டை பார்க்க வரதுக்கு செத்து போயிட்டா. வந்து இன்வெஸ்டிகேட்டர் இதே மாற்றிப்போம். அவ்வளோதான். இருங்க இப்போ அடுத்து எங்கே போனோம்? அடுத்து வந்து மிஷன் ஸ்டோரி படி பார்த்தா இன்டல் மட்டும் திருடிட்டு ஓட வேண்டியதான் அந்த இடத்த விட்டு. ஓடியே போயிட வேண்டியதான். ரிப்ளை பண்ணுவோமா? இருங்க நம்ம ரிப்ளை பண்ணுற மாதிரி. ஓ அவளுக்கு ரெஸ்ட் வேணும் அதனால தான் போயிட்டா. தேடுறாங்க பாவங்க. சார் இவன் தான் ஃப்ரெண்டு மாதிரி இருப்பான் போல. தேடிக்கிட்டு இருக்கான். ஓகே இப்போ போய்ட்டு நம்ம இது பண்ணலாம். கேஸ் ஃபைலு என்ன மேபி இவங்க பேசிகிட்டு இருக்கிறது கேட்கலன்னு நினைக்கிறேன். நம்ம கேஸ் ஃபைல் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? F1 இன்டெல் அக்கார்டிங் டு த பாடி கார்டு. ஓகே இதை வச்சு தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும். பேங்க் டோக்கன் இவங்கிட்ட இவனை தானே சொன்னாங்க. கேட்கல. கேஸ் ஃபைல் எப்படி கண்டுபிடிக்கிறது? கேஸ் ஃபைல் யார்கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க? இருங்க இன்டெல் ரெபேக்கா கிட்ட தான் இருக்காங்க. ஓகே பட்லர் தோ இருக்கான். ஓ கன்க்ளூட் தி இன்வெஸ்டிகேஷன். ஓகே பண்ணிரலாம். அவங்க செத்து போயிட்டாங்க சார். ஐயோ அவங்களை கொண்டோம் போலயே. கன்க்ளூட் பண்ண முடியாது. அப்போ ரெபேக்கா எங்க? ரெபேக்கா எங்கன்னு போய் பார்ப்போம். இப்போ ரெபேக்கா கிட்ட தான் பேங்க் டோக்கன் ஏதோ இருக்கான். போய் வாங்கணும். ஆனால் எப்படி பார்த்தீங்களா சொந்த ஃபேமிலியிலே இத்தனை ஒரு குழப்பங்கள், இத்தனை ஒரு இது சந்தேகம் எல்லாம். போய் பார்ப்போம். இப்போ குட் ஃபேமிலின்ற மாதிரி தான் பண்ணுறானுங்க இவனுங்க. ஓகே உள்ளே போவோம். இப்போ மெயின் ஆள் நினைக்கிறேன். எந்த அவன் இப்படி நேராக போகணுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருப்பான் நினைக்கிறேன் ரெபேக்கா. இங்கே தான் இருப்பா. அவகிட்ட போய் அந்த டோக்கன் பற்றி கேட்பான். கேட்க முடியாதா என்ன? இவ்வளோ கொன்னா தான் கிடைக்குமோ? கொன்னா தான் கிடைக்கும் போலயே. கொன்று பார்ப்போமா? இருங்க இவ்வளோ லோடு இல்லை சேவ். போய் கொன்று பார்ப்போமா? இவனுங்க இருக்கானுங்க. இவனுங்க 2 பேர் ஆச் பண்ணி ஆகணும்.
ஒன்றா தான் கிடைக்கும்னா கொண்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. டிஸ்ட்ராக்ஷன் ஆச்சும் ஏற்படுத்தி தான் கொள்ளணும். இருங்க. ஓ ஓ, இதை ஃபோட்டோ வேறு எடுக்கணுமா? எங்கேயாச்சும் தனியாக போனால் பரவாயில்ல, ஃபோட்டோ தேவையில்லையோ? எங்கே கேமரா யூஸ் பண்ணணுன்னே தெரியலையே. இருங்க, யூஸ் பண்ணுவோம். அந்த ஒர்க்கு யாருப்பா இவரு? ஓகே, இது ஒன்று ஸ்கேன் பண்ணியாச்சு. பெல் அடிச்சாச்சு. இப்பயும் பேங்க் டோக்கன் போய் வாங்கணுங்க. பேன் கேக்ல பாய்சனா பார்த்துட்டியா? ஐயோ, ஓடுறா ஓடிட்டல்ல. ஐயோ பார்த்துட்டானே. இங்கே ஏதோ ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். சுற்றிட்டு வந்தால் மறந்துடுவான். இருங்க, இப்போ சுற்றிட்டு போனால் மறந்துடுவான் பாருங்க. அவ்வளோதான், மறந்துடுவான் இப்போ. சார், இந்த பின்னாடி இருக்கேன். மறக்கலையோ? மறந்துட்டானா இல்லையா? அடுத்து ஏதோ ஒன்று ஸ்கேன் பண்ண சொல்லி காட்டுது. இங்கே தான் எதோ பண்ணணும் தான் தெரில. இருங்க ப்ரோ, டக்குன்னு பிஸ்டல் எடுத்து அடிச்சா கூட. வேலரண்ட் ப்ளே பண்ணுறீங்களா? பண்ணுறேன் ப்ரோ. டக்குன்னு பிஸ்டல் வச்சு கொண்டா என்ன ஆகும்னு பார்ப்போமா? யார் பார்த்தா என்ன? நீ தான் பார்த்தியா? உணவை முடிச்சிட்றான். பார்க்கல. பாய்சன் இருக்கு வேற. இன்னும் கீ இருக்குங்க இவகிட்ட. ஆமாம், கரெக்டு தான். அப்போ ரெபேக்காவை இது பண்ணி தான் ஆகணும். இருங்க, 3 பேர் இது பண்ணால் தான் கிடைக்கும் போல். ரோடு கொடுத்துட்டு கேஸ் ஃபைலை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியலையே. ரூமில் இருக்குமோ? இருங்க, அவள் கார்லேயோட ரூம் போய் பார்ப்போம். அவள் ரூமில் இருக்குன்னு நினைக்கிறேன். அவள் ரூம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். லெவல் 1ல் வந்து சாக்கரியோட ரூம் தான் இருக்குது. லெவல் 2ல் பார்த்தீங்கன்னா இன்னும் போகவே இல்லை. ஓகே, லெவல் 2 போவோம். இப்போது வந்து லெவல் 2 போயிட்டு அங்கே அப்படியே மேலே போனால் ரூம் இருக்கும். அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன் கேஸ் ஃபைலெல்லாம். இது லெவல் 1. லெவல் 2க்கு எப்படி போகணும்? அந்த ஒர்க்கு வழி லெவல் 2க்கு. ஆனால் இங்கே ஒருத்தன் கொண்டா தான் போக முடியும் போலையே. இருங்க, இப்போ இங்கே ஒருத்தன் இருக்கான். இவனை மட்டும் அடிச்சுட்டா போதும். அடிச்சிடலாமா? சேவ் ஒன்று பண்ணிட்டு அடிச்சுட்டு எங்கேயாச்சும் இது பண்ணிடலாம் அவனை. பார்த்துட்டான். சே, அட பாவி, எப்படி மியூசிக் போட்டு பயன்படுத்துறானுங்க பார்த்தீங்களா? இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துட்டு கரெக்டாக அப்படியே ட்ரெஸ்ஸை மாற்றும் போது அப்படின்ற மாதிரி இது ஒன்று போட்டான். ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே. கீழே கூட்டம் வந்தாலும் நீ பார்த்துருவ. நீ இருக்க இங்கே. கொண்டுடலாம். இருங்க, அவனையும் அடிச்சிடலாம். வரட்டும். இது ஒரு சேவ் பண்ணிக்கலாம். இது இல்லை. அவனை மார்க் பண்றா. ட்ரெஸ் மாத்திட்டேன். ஓடுறா. தேவையில்லாத வேலை பண்ணிட்டேன். இருங்க, அலெக்சாவோட பெட்ரூம். ஓகே, பெட்ரூம்ல ஏதாச்சும் இருக்கலாம். இருங்க, என்னது இது?
Hello, this is Cassandra Cox, Edward's ex-wife. I've never seen what's going on at your house. இதோ இருக்குங்க வழி. ஏன்சின் வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு ஸ்ட்ரீம். எப்படி ப்ரோ இருக்கீங்க? வாங்க. வெல்கம் டு ஸ்ட்ரீம் ப்ரோ. இதான் அலெக்ஸாவோட இடம்னு நினைக்கிறேன். இங்கேயே போய் பார்த்தா தெரிஞ்சிடும் என்னென்ன நடக்குதுன்னு. ஸ்டாஃப் ரூம். ஓகே. இத்தனை பேர் சந்தேகத்திலே இருக்கானுங்களே. இதில் நான் எங்கே போய் சர்ச் பண்ணுறது? இருங்க, இப்படி சுற்றிட்டே போவோம். எப்படி வாழ்ந்துருக்கா பாருங்க ப்ரோ. பெரிய ஆளுங்க தான் போல. இப்போ வந்து அது இந்த ரூமுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன், ஆப்போசிட்டில். ஓடு 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 ஓடு. ஆஃபீஸ் இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கேஸ் ஃபைலு. ஒரு கேஸ் ஃபைலை தூக்குறதுக்குள்ளே நான் பட்டுற பாடு இருக்கே. அங்கே இருக்கு பாருங்க, ஆக்டிவேட் பட்டனா. இருங்க, இவனை இங்கே ஏதோ காட்டுது. என்ன பண்ணணும்? இவங்க எலிமினேட் பண்ணணுமா? ஓகே. போர்ட்ரேட்டா? தேங்க்யூ சார். இதுக்கு தாங்க வேலைக்கு ஆள் பார்த்து வைக்கணுன்றது. இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்களா, போர்ட்ரேட் பக்கத்துலேயே இருக்கான். சேஃப் பிஹைண்ட் த பெயிண்டிங். ரைட்டு, ஈஸியாக முடிஞ்சு போச்சுரா. இங்கே இருக்கு பாருங்க. வந்து இதை ஓப்பன் பண்ணணும், அதான் ஒரு பெரிய பிரச்சனை. இருங்க. அலெக்ஸா டர்ன் ஆன் லைட்ஸ். எப்படி? எந்த அலெக்ஸா இல்லை ப்ரோ, இது வேற ஒரு அலெக்ஸா. அந்த அலெக்ஸாவாக இருந்திருந்தா தான் ஈஸியாக முடிஞ்சிருக்குமே. இந்த பட்டனை அழுத்தணும். யாரும் பார்க்கல. ஐயோ, கீபேட்ல என்னடா கோட் எங்க? ஓ, ஆஃபீஸ்லேயே பார்க்கணுமா? ஓகே, ஆஃபீஸ்லேயே பார்க்க வேண்டியதான். ஐயோ, சீக்ரெட் கோடு வேணுமா ப்ரோ? எங்கேன்னு போவேன் இப்போ கோடுக்கு? அவளே செத்து போயிட்டா. வணக்கம் தம்பி. எத்தனை வருஷம் வேலை பார்க்குறீங்க இங்கே? ஓ, எங்கடா கீ? ஐயோ, இது என்னங்க பெரிய பிரச்சனையாக போச்சு. கீ எங்க? அம்மா முடியலன்னா குரோம்லேயே பார்த்துட வேண்டியதான். 1 2 3 4 போடுவோமா? 2 3 4. வா, ஃபைன் த கேஸ் ஃபைலு. அதான் தேடிட்டு இருக்கேன். இங்கே ஆஃபீஸ்லேயே தான் தேடி பார்க்கணுமா? சரி வாங்க போவோம் அப்படியே. இங்கே மேலே வேறு இடம் இருக்கா? ஆமாங்க, இங்கே மேலே வேறு இடம் இருக்கு. அடேங்க அப்பா, ஷார்ட் கன்லாம் இருக்குப்பா மேலே. வேற எதுவும் எவிடன்ஸுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஓ, ப்ரொப்பைன் ஃப்ளாஸ்க்கு போட்டு வெடிக்க வைக்கலாமா? இது நல்லா இருக்கே. இருங்க, ப்ரொப்பைன். ஆமாங்க, வெடிச்சிரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இங்கே அங்கே போட்டால் வெடியாதா? கீக்கு எங்கடா போவானா? ஐயோ ப்ரா, அப்படியே பார்க்குறவங்க யாராச்சும் ஒருத்தர் ஹிட்மேன் வேர்ல்ட் ஆஃப் அசாசினேஷன் அலெக்ஸா கீ மட்டும் போடுங்க. இருங்க, கொஞ்ச நேரம் தேடி பார்ப்போம். இங்கே ஏதோ ஒரு ரூம் இருக்கு. ட்ரெஸ் பாசிங் தான், பரவாயில்ல. இது என்னங்க சீக்ரெட் டோரா? தெரியுதே. எங்க அப்பா, என்ன ரூம் மேல ரூமா போயிட்டே இருக்கு. ஐயோ, என்னங்க இத்தனை இடம்? ஓகே, திருப்பி ஒன் வே தான் போல. மிஸ்டீரியஸ் சுவிட்சா? மிஸ்ஸிங் ஐட்டம். ஓகே, சர்ச். கண்டுபிடிங்க ப்ரோ. அப்படியே பாத்துறாத. இங்கே ஏதோ ஒரு ரூம் இருக்கு. அடுத்து இங்கே இவனுங்க எதுவும் பேசிக்க மாட்டானுங்க போல. ஓகே, அடுத்து இதான் இந்த ரூமில் தான் ஏதோ ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரூமில் எதுவும் இல்லை ப்ரோ. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்னடா போலா பார்ப்பாங்களா? வேவ் பார்க்குறதுக்கு 1975 1975 ஏதாச்சும் இருக்கா? பரவாயில்ல, அங்கே திருப்பி போயிட்டு
1975 எந்த வருஷம் தெரியல. எதுக்கு இதை வச்சிருக்கா கீயா? 1975 1925. தேங்க்யூ ப்ரோ. அவ்வளோதான். இது வந்து இப்போ ஹெயின்ஸ் இன்னும் ஒரு இதாயிட்டாரு. ஹெயின்ஸ் இன்னும் வந்து ஒரு அசாசினேட் பண்ணுறவங்க பேர் என்ன, ஹிட்மேன் ஆயிட்டாரு. மூக்கில் குத்திடலாமா? ஓடா பெரிய இவர் அப்படியே ஓடு 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 ஓடு. எக்ஸிட்டை நோக்கி ஓடும் பம்புல் பாபு. இருங்க அப்படியே ஓடுவான். போச்சுரா. எஸ்கேப்பே பயங்கரமாக இருக்க போகுது ப்ரோ. இங்கே துரத்தி அடிக்க போகிறாங்க நம்மள. ஓடு 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 ஓடு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடிக்க ஆரம்பிச்சிருவான் இவெல்லாம் நம்ம. ஐயோ டார்கெட் லாக்குடாங்க. ஷார்ட் கன் அடிச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கணுமே சார். இனிமேல் இந்த குடும்பத்தை பக்கமே வரமாட்டேன் சார். என்ன விட்டுருங்க சார். ஐயோ பின்பக்கா வாசல் இங்கே இருக்கா? ரூட்லேயே போகிறான். அவ்வளோதாங்க. அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்குது. ஒரு எக்ஸிட் தான் இருக்குது. ஐயோ என்ன கட்டு கம்பியாக இருக்குது. டிகிரி குச்சிலாம் போக முடியாதா? இழிஞ்சிரும். வாட்ச் அவுட் பிஹைண்ட் யூ. முடிச்சாச்சு ப்ரோ. மிஷனே முடிச்சாச்சு. இனிமேல் மாட்டினா என்ன மாட்டலைன்னா என்ன? ஓட்டுறா காம்ப்ரமைஸ் ஆகிட்டா. நீ காம்ப்ரமைஸ் ஏதோ ஒன்று ஆகும். அவ்வளோதான். நான் தப்பிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. கடைசியாக போகிறப்ப லந்து பண்ணிட்டே ஓடுவோமா? இருங்க கடைசியாக போவோம். சுட்டுக்கிட்டே ஓடுவோம் அப்படியே. கரெக்டாக எக்ஸிட் ஆகும் போது. அவ்வளோதான் ப்ரோ. எல்லாரையும் 2 கேரக்டர் முடிச்சாச்சு. குடும்பத்துக்கு தொல்லையாக இருக்கிற 2 கேரக்டர் முடிச்சாச்சு. அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். There is nothing behind me. I am a witcher. I can hear anything behind me. எங்க நாளைக்கு பின்னாடி நான் வந்து உங்களை இது பண்ணுறேன். நாளைக்கு இது பண்ணுவீங்களா அப்படின்னு. லைக் யுவர் ஹார்ட் பம்பிங் யூ லையர். யூ ஆர் லையரா? ஓ இதில் வர மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இது பண்ணுற மாதிரி. கேட்டத்தோட அவ்வளோதான். இந்த காரில் தான் வந்தேன் நினைக்கிறேண்ணா. பீட்டில். ஓ வெளியே வந்து கான்ஸ்டன்ட்டா. ஐயோ சுட்டுக்கிட்டு இருக்காங்க. கிரேவை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. வரண்டா. விட்டுட்டே போவான். ஒரு புல்லட் உனக்கு ஒரு புல்லட். புல்லட்ல எஸ்கேப் போகிறோங்க. பாருங்க கெத்தை மட்டும் பாருங்க. ஒரே நிமிஷம் ப்ரோ. அந்த மிஷன்லாம் மாஸ் மிஷன். நிறைய இனிஷியேட் பண்ணுவார். எதுவும் ஞாபகம் இல்லை எனக்கு கரெக்டாக. விச்சர் டிஎல்சி பண்ணும்போது இது பண்ணுவான். அடுத்து லாக் பிக் வந்திருக்கு. அவ்வளோதான்டா. இனிமேல் லாக் பிக் இருந்தாலே போதும் ப்ரோ. level 3 லாக் பிக் வேறு. இனிமேல் லாக் பிக் எடுத்துட்டு தான் சுற்ற போகிறேன். நான் டோர் உடைக்கிறது பெரிய பிரச்சனை வருது. யூ ஓ இம் நத்திங்கா. ஓகே அப்படியே பண்ணிடுவோம் ப்ரோ. கண்டிப்பாக பண்ணுறேன் டிஎல்சி. டயானா உன்னை இது பண்ண முடியாது. ஒலிவியாவை கண்டுபிடின்றான். அவளுக்கு தான் தெரியும். பிடிச்சிட்டாங்க ப்ரோ லூகாஸையும் டயானா 2 பேருமே பிடிச்சிட்டாங்க. நிறைய டைம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். என்னங்க செத்துட்டானா? கிரே செத்துட்டானா என்ன? அச்சோ பட்வைசர் குடிக்கும் பம்புலா. ஏங்க பட்டர்ஃப்ளை வாட்டர் பாட்டில்னு போட்டிருக்கு. இப்போ இது ஏன் நேரம்? ஆஹா கான்ஸ்டன்ட் வந்துட்டாங்க. போச்சுங்க கண்டுபிடிச்சிட்டான். நம்ம தான் இதெல்லாம் பண்ணோன்னு. அவளை ஏதாச்சும் பண்ணன்னு தெரிஞ்சது அவ்வளோதான். கிரே செத்துருவானா என்ன? கிரே செத்துருவானா ப்ரோ? உயிரோட வேணுமா? அப்போ கொல்ல மாட்டானுங்க. இப்போ என்ன பண்ணுவ? அவ்வளோதான். என்னங்க சூசைட் பண்ணிக்கிட்டானா? கிரே இல்லை சாவல. கிரே சாவல. போயிருடா. என்ன எல்லாரையும் கொல்ல போறியா? ஆஹா இங்கே நம்ம ஹிட்மேனு. சாவுடா. கான்ஸ்டன்ட் ஓட சொல்லு. இப்போ கொண்டுக்கிட்டான் ப்ரோ. நம்ம பக்கம் கூடவே இருந்தோம் ப்ரோ. நம்ம ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறியா? 47 இன்னும் இருக்கான். அவன் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டான். கொல்றவங்கள கண்டிப்பா கொன்றுவான். You think I would betray 47? Trust me,
You owe him nothing. நீ அவனுக்கு எதுவுமே தேவையில்ல, புரியுதா? ஐ மீன் அவனுக்கு எதுவுமே நீ ஓன் பண்ண தேவையில்ல, கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கிரே செத்துட்டான். என்ன ப்ரோ ஸ்டாப் மோஷன் கட்சினா? ஸ்டாப் மோஷனா எங்கே ப்ரோ? ஸ்டாப் மோஷனில் ப்ளே ஆகுதே ப்ரோ. கிரே போயிட்டான். பெர்லின் போய் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் மறைவில் ஒலிவியா கிட்ட பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறாங்க. கிரேவை கொண்டுட்டாங்க ப்ரோ. ஐ மீன் அவன் இது பண்ணிட்டான், அவனே தற்கொலை பண்ணிக்கிட்டான். நம்ம மட்டும் தான் மிச்சம் வருங்க. இப்போது டயனாவும் மாட்டிக்கிட்டா. இப்போதைக்கு ஒலிவியாவும் 47 மட்டும்தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். ஏபெக்ஸ் ப்ரெடேட்டரா? சார் நான் கிரே சாவோன்னு நினச்சி பார்க்கல ப்ரோ. அந்த கேரக்டர் நல்லா மாசாக இருந்த கேரக்டர், நல்லா இதாக இருந்தான் ஒரு மாதிரி, எனக்கு பிடிச்சிருந்தது. ஸ்மகுல்ட் ஐட்டம் ஆச்சும் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ எங்கே போகிறோன்னு கூட தெரியாது நமக்கு. எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாதா? ப்ளே கொடுப்போம். கிரேவை கொண்டுட்டாங்க. ஸ்டாப் மோஷன் இல்லையா ப்ரோ? கட்சீன் ப்ளே ஆச்சே, லேக் ஆகுதுன்னு சொல்கிறீங்களா? எதனால் சொல்கிறீங்கன்னு தெரில. தன்னந்தனியாக இருக்கும் ஹிட்மேன். இதோ இப்போ ப்ளே ஆகுதே ப்ரோ, இதெல்லாம் கட்சீன் தான். இப்போ ப்ளே வரும், கேம் ப்ளே வரும். சினிமாட்டிக்லேருந்து மாறும் பாருங்க, அப்படியே நார்மலாக. மாறிடுச்சு பார்த்தீங்களா? லேக் எதுவும் ஆகலப்பா, மொபைல் இருக்குது. லேக்னால சொன்னீங்களா? லேக் ஆச்சா? ஐயோ என்னங்க இது, ரொம்ப லேக் ஆச்சா ப்ரோ? இல்லை ஐயோ முடிச்சு பார்க்குறேன். ஒலிவியாவுக்கு ஃபோன் பண்ணுவேன். இடமே ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல, ஹாரர் கேமில் வர மாதிரி ஆயிடுச்சு. ஒலிவியாவை கண்டுபிடிக்கணுமா? ஓகே, ஒலிவியா எங்கே இருப்பா? என்ன இடம்னே தெரில. இது நம்மளால் ஸ்கேனும் பண்ண முடியல. இருங்க இங்கே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ரொம்ப லேக் ஆகல ப்ரோ, லைட்டாக தானே ஆச்சு. ஆப் மோஷன் சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சா? எதுவுமே இன்ட்ராக்ட் பண்ண முடியல. நம்ம ஆயிடுச்சுப்பா. இங்கே இருக்குது காயின் மட்டும் ஒன்று இருக்குது. ஓகே, அங்கே எதுவும் இருக்குங்க காரு. இது ஒரு கார் இருக்கு. ஆஹா, கான்ஸ்டண்ட்டாக இருப்பாங்களோ? என்னங்க கார் ஏதோ ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு போல. என்னது நைஃபு? அதானே பார்த்தா கான்ஸ்டண்ட்டாக அதே மாதிரி சொட்ட தலையாக இருந்தா. கத்தி உள்ளே வச்சுக்கலாம். அடுத்து ப்ரோ இங்கே ஏதோ யாரை கொண்டுகிட்டு இருக்காங்க ப்ரோ. யார் இருந்தால் என்ன சார் ஹாரர் கேம் மாதிரி போயிட்டுருக்கு? ஐயோ சார், நான் ஹாரர்னா ரொம்ப பயப்படுவேன். ஆகா, திடீர்னு ஏதாச்சும் பாஞ்சிட போகுது ஃப்ரெண்ட்ஸ். சவுண்டு கேட்குது ஏதோ. இது என்னது? மெட்டேரிட்டான் வெப்ரோட்டோன். பெர்லினில் இருக்கோம், ஜெர்மனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, டேங்க அப்பா, கட்சின் ப்ளே ஆகுதுப்பா. ஓ, காம்ப்ரமைஸ்னா நம்மளை யாரும் தேடலை இப்போதைக்கு, போயிரு. ஐசி என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. டேங்க அப்பா, நிறைய பேர் இருக்காங்களா அங்கே? கிளப்பா? ஓ, அந்த பின்னாடி அந்த கேஸ் ஸ்டேஷன் தானே இருந்தது. கிளப் எங்கெங்க இருக்கு? ஓ, ஒரு வாட்டி கண்டுபிடிச்சிட்டா இன்னொரு வாட்டி கண்டுபிடிப்பாங்க. கொஞ்ச நேரம் அமுக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன். இதுதான் கிளப்பா? என்னங்க நியூக்ளியர் பவர் பிளான்ட் மாதிரி இருக்குது, இதை கிளப்புன்றானுங்க. அதான் கிளப் ஆக்கியிருப்பானுங்களோ? எங்கப்பா, லேக் ஆகாமல் இருந்தால் சரி. கூட்டமாக இருக்கே, ஐயோ கிளப்பு வேறு சொல்கிறானுங்க. அங்கே பாருங்கள் எத்தனை பேருன்னு. ப்ரோ இப்போ பயங்கரமான லேக் இருக்கும் ப்ரோ. ஆஹா, ஐயோ கொண்டுற வேண்டியதான் அவனெல்லாம். ஓ, இவன் என்னங்க எலிமினேட் தான் ஐசி ஏஜென்ட்டா? இன்டெல் கிடைக்கிற வரைக்கும் வச்சிருந்து கொண்டாச்சு ப்ரோ.
இங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்துப்போம். ஓ இன்டெல் கிடைக்கிற வரைக்கும் கொண்டாச்சுங்க. ஓ வைக்கோல் வைக்கப்புள்ள ஊசி தேடுற மாதிரியா? இருங்க இப்போ உள்ள வச்சிருவோம். ஓகே. அவங்க ரொம்ப பயங்கரமானவங்க தான். இப்போதைக்கு அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ணாத. ஓகே. ஆஹா. உள்ள ஃபுல்லா ஆளுங்களா இருக்கானுங்களா? ட்ராக்லாம் பண்ண வேணாம், ட்ரெஸ்ஸே எடுக்க முடியாது ப்ரோ. செம லேக் ஆக போகுது ப்ரோ. லேகுக்கு எல்லாம் தயாரா? எனக்கே லேக் ஆகுது லைட்டாக இங்கே. ஓ சர்ச் த காம்பவுண்ட் லொக்கேட் த ஐசிஏ ஏஜென்ட். ஓகே யார் யார் இதில் ஐசிஏ ஏஜென்ட்னு பார்க்கணுமா? மிஷன் ஸ்டோரி என்ன இருக்குது? மிஷன் ஸ்டோரி எதுவும் இல்லை இப்போதைக்கு. ஐசிஏ ஏஜென்ட் மட்டும் யார் யாருன்னு பார்க்கணுமா? அவனை எப்படா போய் பார்ப்பேன்? எப்படியோ கிளப்பு உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். வெளியில் தான் சுற்ற விடுவானுங்க. ட்ரெஸ் பாசிங் எஸ். அப்போ இங்கே தான் இருக்கானுங்க. பிஸ்டலே எடுத்துக்கலாம். இது கொல்றது தான் இந்த மிஷனில். நிறைய பேர் நம்ம கொல்ல தான் போகிறோம். இங்கே இருக்கானுங்க. ஆஹா ஹிட்மேன் என்னென்ன வேலை பண்ணுறாரு பாருங்க. 3 ராக்ஸன் சிவா வணக்கம் ப்ரோ. வெல்கம் டு ஸ்ட்ரீம். எப்படி இருக்கீங்க? வாங்க ப்ரோ. ஓகே இப்போ வந்து டிஸ்கைஸ் மாற்றலாமா? மாற்ற முடியாது போலங்க. கிளப் செக்யூரிட்டி அவன். லாக் பிஸ்டல் கிடச்சிருக்கு. அடுத்து பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ, உதவியாக இருக்கும். கிளப்பு க்ரூ ஆகிட்டாங்க. அவனா இப்போ ஐசிஐ ஏஜென்ட் மட்டும் லொக்கேட் பண்ணிட்டா போதும். என்ன பேர் இருக்கானுங்கன்னு கன்று உள்ளே வச்சுக்கலாம். இப்போ உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இருப்பானுங்க போலையே. தீயை கையில் வச்சுப்போம். என்னதுரா கீழே இது? ஓ ஹோஸா? உள்ளே போனால் வேணாம் வேணாம், இப்படியே போயிடுவான். எல்லாம் ஏன் மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்காங்க? எல்லாம் ஏதோ வேறு ஏதோ தொழில் செய்கிற மாதிரியே இருக்குமோ? அடம் என்ன எதுக்கு இப்படி போட்டிருக்கீங்க? கிளப் ட்ரெஸ்னால் நல்லா யூனிஃபார்ம் மாதிரியே போட்டிருக்கலாமே. சூப்பர் அன்கம்ஃபர்டபுளா? கீ இருக்கும். வா என்கிட்ட கீ இருக்கும் கண்டிப்பாக. கீ இல்லையா? ரோ சொல்லலை. ஐக்யூ பிளேங்க இதெல்லாம். கீ கிடச்சிருச்சு. இப்போ வந்து உள்ளே போயிடுவோம். எதுக்கு தேவையில்லாமல் எகிரி ஊச்சிக்கிட்டு அந்த வேலைலாம் பண்ணிக்கிட்டு டேரெக்டாக என்ட்ரி வழியாக போகலாம். எத்தனை பேர் இருப்பானுங்கன்னு தெரியல. ஐசிஐ ஏஜென்ட்டு ஓப்பன் சர்ச் த காம்பவுண்டு தான் சொல்லியிருக்கானுங்க. அப்போ உள்ளே வர தேவையில்லையோ? இல்லை யார் யார் ஐசிஐ ஏஜென்ட்டு? இங்கே இங்கே இல்லைங்க யாரும். இங்கே எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு தெரியலையே. எங்கள் இதையும் எடுத்துப்போம். ஆமாம் ஐசி ஏஜென்ட்டா? ஓகே அவன் ஒரு ஏஜென்ட்டுன்னு நினைக்கிறேன். அங்கே ஒருத்த மார்க் ஆகிட்டான். ஓகே அவன் ஐசி ஏஜென்ட்டாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அடுத்து 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 எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு பார்ப்போம். இங்கே டிக்கெட்டா? நல்ல வேலைங்க நம்ம இந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கோம். ஓ யாரா? டிரான்சாக்ஷனா? டோர் பெல் அழுத்திட்டு கீழே வச்சிடணும். ஓகே ஃபேமிலி வணக்கம் ப்ரோ. வெல்கம் டு ஸ்ட்ரீம். எப்படி இருக்கீங்க? ஓகே ஐ டோன்ட் வாண்ட் டு பி தி ஃபோன். ஓகே என்ன சிவாபுரம் ஃபேன்ஸ் சொல்ல தாங்கலையா? அவர் கோயம்புத்தூரில் இல்லை ப்ரோ. இப்போ இங்கே தான் இருக்கார். அவர் நானும் தான் இங்கே இருக்கோம். இன்னொரு இன்டெல் கிடச்சிருக்கு. ஓகே ஜூஸ் ஃபார் டிக்கெட் இஸ் கெப்ட் இன் த சேஞ்சிங் ரூம் லாக்கர்ஸ். ஆல் பார்டெண்டர் ஒர்க்கிங் ஆன் த ஜூஸ் ஒன் கெயின் ஆக்சஸ் டு த பேக் ஸ்டேஜ் ஏரியா. ஒருத்தன் இருக்கான். அடுத்து இங்கே ஏதோ ஒரு வழி போகுது. இருங்க பேக் என்ட்ரன்ஸ். ஓகே என்னடா இடம் அது? டோர் பெல் அமுத்துவான். பைக்கர் கேங் மாதிரி எல்லா கேம்லேயும் ஒரு பைக்கர் கேங் இருக்கானுங்க. அடுத்து இங்கே போவோம்.
கொஞ்சம் லேக் இருக்கும் ப்ரோ, சாரி. ஏன்னா வந்து அதான் நிறைய மக்கள் இருக்கிற இடமா பார்த்து லேக் இருக்கும் எப்பயும். எத்தனை பேர்ரா இங்கே இருப்பீங்க? இருங்க. இல்லை ப்ரோ, டிஸ்கார்டில் ஒருத்தர் டிஜி கிட்ட பேசணும், சிவா ப்ரோ கிட்ட ஃபேன் அது சிவா ப்ரோ கிட்ட ஃபன் பண்ணிட்டு இருக்காங்களா? இங்கே அடுத்து யாருன்னு பார்ப்போம். இந்த இடம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இடம் வந்தாச்சு. ஐயோ ஐயோ, அவன் பாத்திர போகிறான். இந்த இடத்த சுற்றிட்டு தான் போகணும் இப்போ. ஐசிஐ ஏஜென்ட்ஸ் எப்படி இருப்பானுங்க? அதான் அந்த மாதிரி மாஸ்க் போட்டுலாம் இருக்க மாட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு. உங்கள் பிசி இன்ட்ரோவர்ட்டு போல. ஏன் இப்போ ஜோக் பண்ண போகிறாரு போலாம். ரெட் டாய்லெட்டா? அதான் டாய்லெட்டு, ரெட் டாய்லெட்டு. ஓ, மக்களை பார்த்தா லேக் ஆகுது. இன்ட்ரோவர்ட் பிசியா? இப்படி கூட வச்சுக்கலாம். நல்லா இருக்கே. இதாங்க பர்சனல் லாக்கரு. இருங்க, இதுக்குள்ள தான் டிக்கெட் இருக்குன்னு நானுங்க. டிக்கெட் 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 இல்லையேப்பா, அவங்க மேலே இருக்குது. இருங்க, ஸ்க்ரூ டிரைவர் தான் இருக்குது, டிக்கெட்டே இல்லை. ஜோக்கு லேட்டாக தான் புரிஞ்சுது ப்ரோ. டிக்கெட்டு டிக்கெட் ராட் பாய்சன் இருக்குது. ஓகே, அடுத்து 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 இது ஒரு இடம் போல். எப்படி உள்ளே போகிறதுன்னு மட்டும் தெரில. இது எல்லா வழியும் தெரியுது, எப்படி உள்ளே போகிறதுன்னு மட்டும் தெரில. இங்கே இருக்கா வழி? என்ன முருகேசா, உன்னை நம்பி ஒரு ஜோக்கு சொல்ல முடியல, கண்டுபிடிச்சிட்டேன்ல. நானே பெரிய இன்ட்ரோவர்ட்டு அப்படின்னு. ஆனால் இப்போ எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகிடுவேன். இருங்க, இவனுக்கு உன்னே ஆகும். இல்லை வேணாம், எதுக்கு தேவையில்ல தேவையில்ல. இவன் ஐசியாங்க, ஐசியா தான் நீ பார்த்துட்டோண்டா. இவன் ஐசிஐ ஏஜென்ட்டு. அடுத்து இங்கே இங்கே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ரெட் பைப்பா? ஓகே. என்ன ப்ரோ, ஏதோ ரிலீஜன் கன்வெர்ட் ஆகுற மாதிரி சொல்கிற, என்னது புரியலையாப்பா? என்ன சொல்கிறீங்க? இது என்ன இடம்? போகலாமா? போகலாம் தான் நினைக்கிறேன். தூரம் இருக்குங்க டிக்கெட்டு. ஓகே, பார் டெண்டருக்குலாம் இது வழியாக தான் வழி கிடைக்குமா? ஓகே, இது ஒன்று கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து எங்கே போகணும்? இப்போதைக்கு ஐசி ஏஜென்ட்டை மட்டும் லொக்கேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். ஐசிஏ ஏஜென்ட் இந்த வழியாக தான் வந்தோம். போகலாம்ல. இப்போ ஏன்டா அப்படி நிற்கிறீங்க வழியாக மறைச்சிட்டு? இல்லை ப்ரோ, இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகிறத. ஓ அப்படியா? அதான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரேன் ப்ரோ, எவல்யூஷன் ஆகிட்டு வரேன். இந்த வழியாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஸோ இது என்னங்க மிஷன் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எப்படி போய் பார்ப்போம். இது ஒரு எக்ஸிட்டா? இந்த வழியாக தான் வெளியவே வந்தேன், உள்ளே போனேன். சரி இருங்க, இப்படி சுற்றிட்டு வருவான். இந்த இடம் நான் பார்க்கவே இல்லை. லென்ஸு ஃப்ளேரை ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. லென்ஸ் ஃப்ளேர்னா என்னது ப்ரோ? என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியலையே, எதில் சொல்கிறீங்க? அது நீங்கள் இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் சொன்னார்னு நினைக்கிறேன், அப்படின்னு என்னன்னே தெரியல. ஓகே, இப்படியே போய்வோம். இப்படியே போயிட்டு பார்ப்போம் அப்படியே என்னென்ன இருக்குன்னு. நியூ ரைஸ் ஏஜென்ட்டா? செட்டிங்கில் இருக்கும் ப்ரோ. நான் அதை சொன்னேன், நான் தான் சொன்னேன், நீங்கள் தான் சொன்னீங்களா? செட்டிங், கிராஃபிக்ஸ், லென்ஸு ஃப்ளேர்னு ஒரு ஆப்ஷன். அது ஆக்சுவலாக வெளியே இருக்குது ப்ரோ, வெளியே ஒரு செட்டிங் இருக்குது, வெளியே இருக்குது ப்ரோ. அது அதான் லோகோவே எனக்கு கரெக்டாக தெரியுது இருக்கிற பிரைட்னஸில். இப்போ நல்லா பிரைட்டாக இருக்கும். நியூ ஐசி ஏஜென்ட் தானே? கேமரா வச்சு ஸ்கேன் பண்ணுவோமா? பண்ண முடியாது போல். ஓகே, இப்போ இங்கே ஒன்று. ஓகே, காயின் செட்டிங்கில் இருக்கும் ப்ரோ. படிச்சிட்டேண்ணா. ட்ரெஸ்ஸு மாற்றணும்னு நினைக்கிறேன். ஓகே, அதான் ட்ரெஸ் மாற்றணும். என்ன பண்ணுறதுன்னே தெரியலையா ப்ரோ இப்போ?
எல்லாருமே மார்க் பண்ணியாச்சு. இருங்க இந்த சைடு லாக்டு ஃப்ரம் அதர் சைடா? பாவீங்களா, ஒரு ரவுண்டே அடிச்சிட்டேன். இருங்க வேற எங்கே போக முடியும்னு பார்ப்போம். இன்டெல் இப்போதைக்கு இயர்பீஸ் மட்டும்தான் கிடச்சிருக்கு. டிக்கெட் ஒன்று கிடச்சிருக்கு. ஏஜென்ட் ப்ரைஸ். ஓகே, இப்போ இந்த சைட்லாம் சுற்றி பார்ப்போம். இப்போ லேக் ஆகலன்னு நினைக்கிறேன். ஓ இதை சொல்கிறீங்களா? லென்ஸ் ஃப்ளார்னா அந்த அதோ இங்கே சைடில் அடிக்குது, அதை சொல்கிறீங்களா? அதான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ ட்ரெஸ் பாசிங் ஆயிருமே. இவனே மாற்றிடுவான். தள்ளி விட்றலாமா இவனை? இருங்க தள்ளி விட்டுறலாம். வா தள்ளி விட்டாச்சு. அடுத்து 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 கிளப்பு செக்யூரிட்டி. ஓகே செக்யூரிட்டி மாதிரி கூட ஆயிடலாம். இது நல்லா இருக்கு செக்யூரிட்டி, ஏன்னா எல்லா இடத்துக்கும் போக முடியும். இருங்க இப்போ உள்ளே போயிட்டு லாக்டா லாக் பிக்கு தான் எடுத்துகிட்டு வர முடியலடா. டே ஏன்டா அப்படி இருக்கீங்க? குரோபாரு பண்ணி திறந்து விட்டா என்ன ஆகும்? வெளியே வந்து அவனும் செட்டி பார்ப்பான். கூச்சம் ஒன்றும் ஆகாதில்ல. ரொம்ப நேரமாக சேவ் பண்ணாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஒரு சேவ் ஒன்று போட்டுட்டு யாரும் பார்க்கல, நல்ல வேலை. இது ஒரு ஏரியா. வந்தாச்சுங்க ஸ்டாஃப் ஏரியா. கீ வேற 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 என்ன இருக்கு? ஊந்து சொல்லடா. Sir, with all due respect, ஒரு நூறு. ஓகே ஓகே ஓகே, இப்போ அடுத்து இந்த வழியாக தான் வந்தோம். ரொம்ப நேரம் தான் வெட்டி பாயெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். சார் லைஃப் ஏஜென்ட் யார் சார்? நீயா? உனக்கு கொண்ணுமா அப்போ? ஆமாங்க இவன் தாங்க கொள்ளணும், இவனை தான் கொள்ளணும். ட்ராப் டவுன் வா 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 தனியாக வாங்க வா. அதனால தான் அவன்கிட்ட இது போட்டிருக்கு. எனக்கு இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து போட்டு ஓடிடலாம். ஓகே இவனை டேக் அவுட் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். வாடா தம்பி. ஒரு ஏஜென்ட்டு ப்ரோ ரெசல்யூஷன் போங்க. போயிட்டேன். ரெசல்யூஷன் கம்மியாக தான் ப்ரோ வச்சுருப்பேன். கம்மியாக தான் வச்சுருப்பேன், அப்போ தான் லேக் இல்லாமல் வரும். இல்லை லேகோடு வரும். அதான் ப்ரோ இப்போதைக்கு லேக் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த செட்டிங். ஆனால் இது ஒன்றும் பெருசாக தெரியல எனக்கு. வந்துட்டான் ஏஜென்ட் ஸ்வான் தானே. வா வா 2 காடி. ஓடு அடுத்து அடுத்து அடுத்து. ஸ்வான்லாம் செத்து போயிட்டான். இனிமேல் நாங்கள் தான். அடுத்து 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 லைன் டவுன். ரெண்டுங்க. ஓகே 2 முடிச்சாச்சு. ட்ரெஸ்ஸு மாற்றணும். இப்போ அந்த ட்ரெஸ்ஸு மாற்றிக்கலாம். இப்போ ட்ரெஸ்ஸு மாற்றிட்டேன். 2 காலி. அடுத்து 3வது போய் தேடணும். இருங்க அப்படியே போய் தேடுவான். நல்லா லேக் தெரியுது போலயே, நல்லா லேக் ஆகுது. ஓகே ஓகே 2 பேர் காலி. அடுத்து போய் தேடுவான். இப்படி தான் டிஸ்கைஸில் சுற்றிக்கிட்டு இருக்கீங்களா? அது இங்கே ஒருத்தர் இருக்கான். இவன் யார்? இருங்க இங்கே தானே கொண்டோம். இங்கே தான் கொண்டான். இதெல்லாம் எடுத்துக்குவான். இயர்பீஸ், ஸ்க்ரூ டிரைவர். ஐயோ நல்ல வேலை. Wouldn't be you, would it? What? Cat got your tongue? Dog's gonna hurt me a lot. oh my god. 2 காலி. ஓடுறா. கண்டுபிடிச்சிட்டானுன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டான். போய் ட்ரெஸ்ஸை மாத்திரம் தான் ஒரே வழி. ஓடு. ஓ 720ல. ஓகே இருங்க 720 மாத்திரேன். நல்லா காம்பேக்டில் மாட்டிக்கிட்டேன்.
ஓடிட்டன்ல. இப்போ போய் அங்கே இந்த காஸ்டியூம் இருக்கா, அதை மாற்றிப்பேன்ல. தேவையில்லாம நான் ஒருத்தனை கொண்டுட்டணும். கிளைம் டவுன். ஏங்க ப்ரோ, இப்போ மாற்றிடலாம். கிராஃபிக்ஸ் 1020. ஓகே. இதுக்கே 2 GB யூஸ் ஆகுதுப்பா. ஓகே, காம்ப்ரமைஸ் ஆயிட்டானுங்க. இப்போ 2 பேரை கொண்டாச்சு. 3வது யாரு? ஓகே, இப்போ காஸ்டியூம் போட்டுக்கலாம். 3வது மேபி அந்த வெளியே இருக்கிறவன் ப்ரோ. இப்போ பார்த்துட்டேன். ஓகே, இப்போ அவனை போய் கொள்ளணும். அந்த வெளியே ஒருத்தர் இருக்கான், அவனை இது பண்ணிடலாம் ப்ரோ. நல்லா பிஸ்டல் வச்சு கொண்டுடலாம். 3வது பிஸ்டல் வச்சு கொண்டுருவான். பிஸ்டல் வச்சு கொண்டுருவான். இவன் தான் நினைக்கிறேன். இல்லை போக முடியுமா? இருங்க போய் பார்ப்பான். கீ ஹேக்கர் இருக்கு. எப்பா நல்லா வேலை, கீ ஹேக்கர் ஒன்று இருக்கு. இப்போ போகலாம். அடுத்து இதை எடுத்துக்கிட்டாச்சு. பையர். ஓகே, கிளப் என்ட்ரன்ஸ். ஓகே, கிளப் என்ட்ரன்ஸ் கண்டுபிடிச்சி இந்த டோரை திறந்து வச்சுருவான். அப்புறமா வரதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ப்ரோ. இல்லை ப்ரோ, ஆஸ்பெக்ட் ரேஷியோவுக்கு ஏற்ற மாதிரி ரெசல்யூஷன் வாங்க. 1:7. ஓகே, வேறு ஏதாவது வச்சா தேவையில்லாத லேக் வருமா? ஓ, இனிமே அப்படி பண்ணிடுறோம் ப்ரோ. மேலே போய் பார்ப்போம். அடுத்து இங்கே ஏதோ பெருசாக பார்ட்டியுமே நடக்குது. இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க. ஆடா தம்பி, இவனை அடிச்சு கொள்ளுவான். மூணு காலி. ஓகே, கிரீன்லாம் செத்து போயிட்டாமா. இதேமாதிரி தேடி கொள்ளணும் போல ப்ரோ. 3 பேர் கொண்டாச்சு. அடுத்து பிஸ்டல் ரெடியாக இருக்கு. ஓகே, 3. அடுத்து அப்படியே தேடுவோம். இங்கே என்னமோ ஒன்று இருக்கே, அப்படியே தேடிட்டே போவோம். நமக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை இந்த ஏரியாவுக்கு வர. இனிமே ஓகே, இனிமேல் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அடுத்து அங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க. இன்னுங்க எல்லாரும். ஓ, ஐ மீன் இது ட்ரெஸ் மாற்றணும். இப்போ ட்ரெஸ் மாற்றினா தான் நம்ம சந்தேகம் இல்லாமல் இருப்போம். சரிங்க, இவன் ட்ரெஸ் எடுத்துப்போமா? இங்கே தனியாக தானே இருக்கான். ட்ரெஸ் எடுத்துப்போம். சைக்கிக்கா? ஒன்றாச்சு. ட்ரெஸ்ஸை மாற்றியாச்சு. இனிமேல் டவுட் வரவனுங்க மட்டும்தான் நம்ம ஆளுங்க. ஐ மீன் நம்ம கொல்ல வேண்டியவனுங்க. மீதி பேர்லாம் கொல்ல தேவையில்ல. கடைசியில் ஹிட்மேன் எப்படி ஆகிட்டா இருப்பாருங்க. இப்போ அங்கே 2 பேர் இருக்கானுங்க பாருங்க. அவனுங்க மட்டும் கொள்ளணும். கொண்டு ஓடிடலாம் அப்படியே. அவனுங்க 2 பேர் கொண்டு அப்படி ஓடிடலாம். ஹிட்மேன் பேசாமல் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போகலாம். இல்லை, சின்ஸா போகலாம் அப்படின்னு. கீழே இருக்கானுங்களா? அப்பாங்களா, கீழே இருக்கானுங்க. கீழே போயிடலாம். பைக்கர் கேங் கூட சேர்ந்து தேடிட்டு இருக்கானுங்க போல நம்மளை. இது கீழே இருக்கானுங்க பாருங்க, எத்தனை பேர். இங்கே ஒருத்தன் வரான். இப்போ அங்கே ஒருத்தர் இருக்கான். 2 பேரையும் கொள்ளணும். இப்போ வா இங்கே வா. இல்லை இருங்க, அங்கே எங்கடா போகிற? கொண்டு டக்குன்னு ஓடிடலாம். அங்கே ஒருத்தர் இருக்கான் ப்ரோ. கேமரா அங்கே இருக்கு. இப்படி தான் போகிறான். டக்குன்னு ஓடு. டக்குன்னு ஒரு ஹெட்ஷாட் பண்ணிட்டு ஓடிடணும். இல்லை கத்தி த்ரோயிங் நைஃப். 4
வெளியே வா அடுத்து நீ தான்டா அவன் கவுண்டே ஆகலங்க 4 பேரை கொண்டாச்சு வா அப்படியே ஒண்ணா வா 4 பேர் காலிங்க இது என்னங்க ரொம்ப கொடுமையா இருக்கு பாருங்க ஐசிஐல இருந்து பேசிக்கிறாங்க ஜாஸ் டிஜி வணக்கம் ப்ரோ வெல்கம் டு ஸ்ட்ரீம் எப்படி இருக்கீங்க வாங்க ப்ரோ எப்படி கேஷுவலா கால் பண்ணிட்டே பேசுறேன் பாத்தீங்களா பாவுடா அடுத்து இப்போ இவனை கொள்ளணும் ஆச்சும் கிரனேட் மாதிரி இருந்தா போட்டலாம் போல ஒரே ஐடியா போய் சேர்ந்துருவானுங்கலாம் இவனை தாங்க கொள்ளலாம் வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க வாங்க ப்ரோ இவனை கொள்ளணும் ஆன் டார்கெட்டை கொண்டாச்சு இப்படி போயிடலாமா இப்படி போய் கொள்ளுவான் எத்தனை கொலை பாருங்க எல்லாம் இருங்க அவனை கொஞ்ச நேரம் விட்டு வைப்போம் இப்போ இவனை போய் கொண்டு வருவான் நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்கள் நல்லா இருக்கேன் ப்ரோ இருங்க இப்போ கீழே ஒருத்தர் இருக்கான் அவனை போய் கொள்ளுவான் அங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க அவனை கொள்ளுவான் அவனை கொண்டுட்டு இங்கே வரதுக்குள்ளே இங்கெல்லாம் கிளியர் ஆயிரும் அவனை பார்க்குறாங்க நீ வேற இருக்கியா அதுக்கு 4 டவுன் தான் அங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க ஐயோ நான் டார்கெட்டுங்க அவன் அப்பாவி வேஸ்டா போச்சு சரி இருங்க அப்படியே போவான் அங்கே இருக்கான் பாருங்க அங்கே ஒருத்தர் இருக்கான் இப்படியே ஒருத்தனை கொண்டு என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா நம்ம தான் ஹிட்மேன் இருங்க இப்போ இங்கே ஒருத்தர் இருக்கான் ஆன் பண்ணி விட்ருவோமா ஐயோ ஸ்க்ரூ டிரைவர் இல்லையா ஸ்க்ரூ டிரைவர் தான் அங்கே போயிடுச்சு இங்கே என்ன இருக்குது ஷவல் ஓகே இப்போ அவனை போய் கொள்ளுவான் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கான் இப்போது டெட் பாடி இழுத்துட்டு வரான் பாருங்க வாய்ஸை எடுத்துப்போம் ஓகே இப்போ அவனை மட்டும் கொள்ளுவான் கொன்னுட்டு அப்படி இங்கே இருந்துடலாமா இல்லை என்ன பண்ணலாம் எனக்கு ஒன்றுமே புரியலையேப்பா ஒரே குழப்பமாக இருக்குது இருங்க இவனை மட்டும் கொள்ளுவான் லைட்டாக ஐயோ அவன் வெளியே போயிட்டானா நல்லா இருப்பேன் சேவ் பண்ணிக்கலாங்க இவ்வளோ நேரம் சேவே பண்ண மாட்டிக்கிட்டு இருக்கேன் சேவை போடு நாலு பேர் தாங்க கொண்டிருக்கான் அப்போ கூட இன்னும் இருக்கானுங்க ஐயோ இது வேலைக்கே ஆகாதுப்பா இருங்க இயர் பீஸ் காம்பட் நைஃப் எல்லாம் எடு எல்லாத்தையும் எடு இப்படியே கண்ணா இருக்குங்க உடம்பு ஃபுல்லாக கண்ணு தான் எங்கே போகிறது இப்போ இப்படியே சுற்றிட்டு இப்படி மேலே போக முடியுதான்னு பார்ப்போம் மேலே போக முடியுது டவுட் வருதே இந்த மூக்கனுக்கு எதுக்கு டவுட் வரணும் நம்ம கொண்டு பார்ப்போமா டார்கெட்டு தான் டார்கெட்டே இல்லை ரைட்டா அடுத்தது யூனியன் கொள்ளுவோம் யாருமே ஐசி ஆளுங்க இல்லைங்க அவனுக்கு டவுட் இருக்கு யூனியன் கொள்ளுவோம் டவுட் இருக்கு எவன் டவுட்டுன்றானோ வாயிலே குத்துறான் அவனுக்கு இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க வாழ்க்கையில் டவுட்டே இருக்கக்கூடாதரா தம்பி அப்படிங்க ஓகே போய் அவனை கொள்ளுவான் இப்போ எங்கடா கீழே போகிற வழியே காணோம் அங்கே இருக்கா அங்கே இருக்கு இல்லை யாருக்கா டவுட்டுன்னீங்களே ஏதோ வரேன் டவுட்டு கிளியர் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கான் பாருங்க அஞ்சு பேருக்கு கொண்டாச்சு ப்ரோ அவ்வளோதாங்க 5 பேருக்கு கொண்டாச்சு ஓடுறா அவ்வளோதான் இடத்த விட்டு ஓடலாம்னு நினைக்கிறேன் வெளியே போயிடலாம் ப்ரோ மிஷன் க்ளோஸ் அவ்வளோதான் கெட் அவுட் இன்னும் நிறைய பேர்லாம் சாவடிக்க முடியாது கிளம்புன்றான் அதான்டா எனக்கு வேணும் அவ்வளோதாங்க
திஸ் இஸ் ஹிட்மேன். கண்ணு மங்குது. ஓகே அவ்வளோதான். இப்போ கிளம்ப வேண்டியதான் இந்த இடத்த விட்டு. எல்லாம் நம்மளை பார்த்து பயந்து ஓடுறானுங்க. அப்புறம் 5 பேர் கொண்டோடனே எல்லாம் ஓடிட்டானுங்க. ஐசி ஏஜென்ட்னா கண்ணாடி போட்டிருப்பானுங்க போலங்க. இது தெரியாமல் பல பேரை கொண்டாச்சு. கிளம்பு கிளம்பு கிளம்பு. கிளப்பில் பார்ட்டிலாம் பண்ணக்கூடாது இன்னைக்கு. பார்ட்டியும் கிடையாது ஒன்றும் கிடையாது. எல்லாம் வீட்டுக்கு கிளம்பு. அவ்வளோதான். கடைசியாக போகும்போது கிளப்பே இல்லாமல் பண்ணிடலாம். விட்டுட்டா எல்லாம் கலைஞ்சு ஓடிடுவானுங்கள்ல. ஆஹா இப்படி போகணுமா? இருங்க இப்படி போயிடலாம். நெக்ஸ்ட் லெவல் அசாசினின் அப்படின்னு. கெட் அவுட்டே தான். பாய் ப்ரோ, நைஸ் டைம். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, இவ்வளோ நேரம் இருந்து பார்த்ததுக்கு. தேங்க்யூ, பாய். ஓடு 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 ஓடு. அதான் கெட் அவுட்டு தான் ப்ரோ இன்னைக்கு. அப்படியே சுட்டுட்டு ஓடிடலாம் கடைசியாக இந்த கண்ணு வச்சு. அசால்ட் ரைஃபிள் வச்சு சுட்டுட்டு ஓடிடலாம். ராப்டர் ஏதோ வரேன். ஈஸியாக ராப்டரா. இத்தனை பேர் இருக்கானுங்க. இத்தனை பேர் ஓடுறத பார்க்கலாமா? இங்கே வழி மட்டும் பார்த்துக்குவோம். சே ஐயோ சேவ் வேற பண்ணலங்க. எனக்கு ப்ரோ ஐயோ ஐயோ இப்படி வெளியே வருவான்னு யாருக்கும் ப்ரோ தெரியும்? ஐயோ விட்டுட்டு ஓடி இருக்கலாம் ப்ரோ. சே நல்லா இருந்திருக்கும். எல்லாரையும் கொண்டுட்டியா? அவ்வளோதான். அவங்க மெசேஜ் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. மெயின் ரோட்டில் இருக்கியா? அதோ மெயின் ரோட்டில் தான் வந்துகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இவங்களை ட்ராக் இவங்களெல்லாம் கொண்டுட்டா வந்து நம்மளை தேடுறதை நிறுத்துவாங்க ப்ரோ. அதனால தான் இந்த 5 பேரையும் கொண்டோம் நம்ம. தேவையில்ல தான் நான் டார்கெட் நிறைய கொண்டுட்டோம். சே பரவாயில்ல. 2000 குட்ரா பிளாக் கேட். நம்ம அப்படியே போக வேண்டியதான். இப்போ அடுத்து என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம். ஏஜென்ட் ஆஃப் சேஞ்ச், அதாவது மாறின ஏஜென்ட். டயானாவை போட்டு ஒலிவியாவா? அது வலிக்குதா? ஐயோ காயம் படிச்சிருக்கா போலுங்க. இன்னொருத்தனை பார்க்கணும். இது கொன்னதே இல்லைண்ணா யாரையும். கொன்ன முகத்தை பார்க்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல. 47 கிரேஸ் எடுத்துட்டான். அவன் துடிக்கல. துடி இல்லாம நிம்மதியான. ஓ நிம்மதியா தானே இதானான்ற மாதிரி கேட்குறான். மொத்தமா எல்லாமே மாறிடுச்சு ப்ரோ கான்ஸ்டன்ட்னால. இப்போ டயானா இங்கே நடுவில் இருக்கா. ஓகே ப்ரோ, பாய். தேங்க்யூ ப்ரோ ஜாயின் பண்ணதுக்கு. பாய். தேங்க்யூ ப்ரோ. ஓ அடி வாங்கியிருக்கீங்க ஆனால் இன்னும் உடையாமல் இருக்கீங்கல்ல. ஐ மீன் இப்போ திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். நீயும் நானா முதல்ல பாயிண்ட் கோடா முடியும். ஓ நிறைய தொட முடியாத ஆளுங்களெல்லாம் கொண்டு இருக்கீங்க. பெரிய ஆள் தான் நீங்க. சக்தி சாவாது எப்பயும். கைதான் மாற. அதான் ப்ரோ. இப்போ சிஇஓ இருக்காருன்னா அடுத்த சிஇஓ அந்த மாதிரி தானே போகும். தவிர சிஇஓ அழிய மாட்டார்ல. எனக்கு பவர் பற்றியே கவலை இல்லை. பவர் வேணும் உங்களுக்கு. அப்போதான் இன்னொரு விஷயத்துக்கு மேலே உங்களுக்கு இது ஐ மீன் போக முடியும். அந்த மாதிரி சொல்கிறான். சிஸ்டமை மாற்றணுன்றியா இல்லை சிஸ்டமே இது பண்ணணுன்றியா? நோ கட்ஸ் நோ க்ளோரி மாதிரி. நோ ரிஸ்க் நோ ரிவார்டு. பிறகு வரேன். பாய் ப்ரோ. இப்போ நீ என்ன பண்ண போற அடுத்து? நக்கலாக பேசுகிறாங்க. எல்லா வில்லன் பேசுகிற மாதிரி நக்கலாக பேசிக்கிட்டு இருக்கான். இன்னும் ஒரு ஸ்ட்ரீம் வரும்னு நினைக்கிறேன் ப்ரோ இந்த கேம். இப்போ வெளியே போனால் தெரிஞ்சிடும். கண்டினியூ ஸ்டோரி வேணாம். இப்போதைக்கு மெயின் மெனு போயிடலாம். போயிட்டு இப்போ எத்தனை இடம் இருக்குன்னு பார்க்கலாம். இடத்த பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். ஐ மீன் இன்னும் இந்த மாதிரி எத்தனை மிஷன் இருக்கு. Hitman 3. ஸோ வந்து டெத் ஆஃப் ஃபேமிலி முடிச்சாச்சு. யூஓஎம் நத்திங் ஏபெக்ஸ் ப்ரெடேட்டர் முடிச்சு. ஏஜென்ட் ஓகே. எண்ட் ஆஃப் ஃபேரா இது 3 மிஷன் இருக்குது ப்ரோ ஆக மொத்தம். ஸோ நெக்ஸ்ட் லைவில் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் 3 மிஷனுமே. ஆமாம் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மிஷனில் 3மே கரெக்டாக முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். எண்டிங் மாதிரி போட்டுடலாம். இல்லை இப்போ எவ்வளோ நேரம் டைம் இருக்குது? அதான் ப்ரோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1 hour 45 minutes ஆயிடுச்சு. ஒரு 2 hours போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேமு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கேமே நான் அப்படி தான் ப்ரோ விளாடுவேன். இந்த இப்போ அந்த சீரிஸ் பார்க்குறவங்களாம் பிஞ்சு பண்ணுவாங்களா அந்த மாதிரி நான் பண்ணதில்லை. இந்த கேமே அப்படியே தொடர்ந்து விளாடல. நல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம்னா கூட நான் பொறுமையாக தான் விளாடுவேன். பொறுமையாக ரசித்து அந்த மாதிரியே.
அது மட்டும் இல்லாமல் போர் அடிச்சிருன்னு வச்சுக்கோங்க 3 hours விளாட்லாம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ நல்ல ஸ்டோரிங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. நிறைய பேர் ஒன் டேல ஒரு செட்டிங்கில் உட்காந்து முடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு செட் ஆகலை எப்பயும். ஸோ இன்னைக்கு லைக் வந்தவங்க பேரை மட்டும் படிச்சுட்டு நம்ம லைவ் அப்படியே முடிச்சுக்கலாம். ஸோ வந்து இன்னைக்கு லைவ் வந்த ஜாஸ் டிஜி பாய் ப்ரோ வந்ததுக்கு, அதுக்கப்புறம் அம்லிஸ்டி வந்திருந்தார் தேங்க்யூ ப்ரோ, அப்புறம் சாம் முனோகர் வந்திருந்தார் தேங்க்யூ, அதுக்கப்புறம் ராக்ஸ்டோன் சிவா ப்ரோ தேங்க்யூ ப்ரோ வந்ததுக்கு, ஹெயின்சிங் தேங்க்யூ, அப்புறம் சிவகார்த்திகன் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ வந்ததுக்கு, சிஜே கேமர் தமிழ் தேங்க்யூ ப்ரோ, ஸ்ரீனார் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ வந்ததுக்கு, அப்புறம் கேம் தமிழ் வாக்ஸ் தேங்க்யூ ப்ரோ, பிடபிள்யூஜி தேங்க்யூ ப்ரோ வந்ததுக்கு, அதுக்கப்புறம் தமிழ் கேமிங் கிளிப் தேங்க்யூ ப்ரோ வந்ததுக்கு, காடம் எடிட் தேங்க்யூ ப்ரோ வந்ததுக்கு, பேர் சொல்கிறதுக்குள்ள எடிட்டர் தேங்க்யூ ப்ரோ, அதுக்கப்புறம் விஎஸ்கே கேமிங் தேங்க்யூ ப்ரோ வந்ததுக்கு, திருப்பி சிஜே கேமர் தமிழ் தேங்க்யூ ப்ரோ. ஓகே, நம்ம இதோட லைவ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து மார்வல் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து ஹிட்மேன் எண்டிங், அதுக்கப்புறம் என்ன எண்டிங் தெரில. ஸோ நம்ம ஆரம்பிக்கிற எல்லா கேமுமே இப்போ எண்டிங் நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ முடிச்சிடலாம் டக்குன்னு. ஓகே ப்ரோ, பாய் எல்லாருக்கும். நான் அப்படியே அவுட்ரோ போடுறேன். பாய்.